அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களோட ப்ரொஜெக்ட் 100க்குரிய முதலாவது கேள்வியை நாங்கள் பார்க்கோம். உங்களோட டியூட் கிடைச்சிக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட டெலிகிராம் சேனல்ல இந்த டியூட்டை நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதே நேரம் இந்த ப்ரொஜெக்ட் 100க்குரிய வாட்ஸ்அப் குரூப்ல இந்த டியூட்டை நான் அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும் ஒரு 25 கூற்று கேள்விகளை கொண்ட ஒரு டியூட். அந்த டியூட்டை தான் நாங்கள் இந்த டிஸ்கஸ் பண்ண போறேன். அதில் முதலாவது கேள்வியை பாருங்க. நான் இந்த கேள்விகளை எப்படி அணுக போறேன்னு சொன்னா, முதல்ல நான் 2 கூற்றுக்களையும் வாசிச்சிறேன். அதாவது இப்ப முதலாவது கேள்வி எடுத்தேன்னு சொன்னா அதுல அந்த 2 கூற்றுக்களையும் வாசிச்சுட்டு அது சம்பந்தமான தியரியை விளங்கப்படுத்தினது பிறகு மறுபடியும் அந்த கூற்றுக்களுக்கு நான் வாரேன். அந்த டைமுக்கு உங்களுக்கு எந்த கூற்று சரி எந்த கூற்று பிழை அப்படின்ற தொடர்பான ஒரு கிளியரான பிக்சர் ஒன்று கிடைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. ரசாயன தாக்கத்தில் டெல்டா ஜி ஆனது எப்போதும் வெப்பநிலை அதிகரிப்பதுடன் குறைவடையும் சொல்றேன். பாருங்க, இரசாயன தாக்கத்தில் டெல்டா ஜி ஆனது எப்போதும் வெப்பநிலை அதிகரிப்பதுடன் குறைவடையும். சோ இந்த மாதிரியான கேள்வியில வாசிச்சவங்களே சும்மா அந்த கீ பாயிண்ட்ஸ் இருத்தானே அதுகளை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்போதும் அப்படின்னு சொல்றதானே அந்த டெல்டா ஜி ஆனது எப்போதும் அப்படின்றது அந்த எப்போதும்ன்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதே நேரம் வெப்பநிலை குறைவடையும் வெப்பநிலை அதிகரிப்பதுடன் குறைவடையும் சொல்றேன், அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்த 2வது கூற்று பாருங்க. சாதாரணமாக வெப்பநிலை அதிகரிப்பதுடன் தாக்க வேகம் அதிகரிக்கும் என்று சொல்லிடுறேன். சோ இது சம்பந்தமான தியரியை லைட்டா ரிவைஸ் பண்ணிட்டு வரோம். முதலாவது இது எனர்ஜெட்டிக்ஸ் அதோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சம்பந்தமான ஒரு கூற்று. முதலாவது கூற்று எனர்ஜெட்டிக்ஸ் சம்பந்தமான ஒரு கூற்று. 2வது கூற்று இந்த கைனடிக்ஸ் சம்பந்தமான ஒரு கூற்று. சோ இதுல விளக்கத்தை நாங்க முதல்ல பார்ப்போம். அதாவது ஒரு தாக்கம் நடக்கிறேன்னு சொன்னா, ஒரு ரசாயன தாக்கம் நடக்கிறேன்னு சொன்னா அந்த தாக்கம் ஒரு குறித்த வெப்பநிலையில சுயாதீனமாக நடக்கும் அப்படின்னு சொன்னாக்கா அதுல டெல்டா ஜி மைனஸ் பெருமானம் உடையதா இருக்கும். அதாவது நாங்க இப்ப அறை வெப்பநிலையில் இருத்தானே 25 பாகை செல்சியஸ்ல ஒரு தாக்கம் நடந்து கொண்டு சொன்னா அந்த தாக்கத்துல டெல்டா ஜி பெருமானம் மறை பெருமானம் உடையதா இருக்கும். அதாவது 0 விட சிறிது. ஒரு தாக்கம் சுயாதீனமாக நடக்கிறான்னு சொன்னா ஒரு தாக்கம் நடக்கிறான்னு சொன்னா சுயாதீனமான ஒரு தாக்கம் நடக்கிறான்னு சொன்னா அந்த தாக்கத்துல டெல்டா ஜி பெருமானம் அந்த தாக்கத்துக்குரிய டெல்டா ஜி பெருமானம் 0 விட சிறிதாக காணப்படும். அதே நேரம் அந்த குறித்த வெப்பநிலையில நாங்க கருதுற வெப்பநிலையில அந்த தாக்கம் நடக்கலன்னு சொன்னா அதுல டெல்டா ஜி 0 விட பெரிய பெருமானமா இருக்கும். இப்ப எங்களுக்கு இந்த எனர்ஜெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் இதுதான் நியம வெப்பநிலைன்னு எங்களுக்கு சொல்லலாம். சரியா? இப்ப எனர்ஜெட்டிக்ஸ்ல ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஒன்று இல்லை. அவங்க அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 25 பாகை செல்சியஸ் தான். ஆனா இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட்னு உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னு சொன்னா அவங்க 25 பாகை செல்சியஸ் நியம வெப்பநிலை தந்தா நாங்க அதைத்தான் எடுக்கணும். அதே நேரம் 30 பாகை நியம வெப்பநிலை தந்தேன்னு சொன்னா அதைத்தான் நாங்க எடுக்க வரோம். சோ இப்ப வாயுக்கள்ல அப்படி ஒரு விஷயம் உண்டு. வாயுக்கள்ல ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஒன்று அது 0 பாகை செல்சியஸ். ஆனா இந்த எனர்ஜெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் எங்களுக்கு அந்த நியம வெப்பநிலையினோட வரை விளக்கணப்படுத்தலாம். அது எந்த வெப்பநிலையா இருக்கோ மேலும் அவங்க கேள்வியில எந்த வெப்பநிலையை நியம வெப்பநிலையா தாரோ அதுதான் நியம வெப்பநிலை. நான் சொல்ற விஷயங்கள் தெளிவாக விளங்கிக்கோங்க. உதாரணமா உங்களோட கேள்வியில 25 பாகை செல்சியஸை நியம வெப்பநிலையாக கொள்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல நியம வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ் ஆயிக்கும். அதே நேரம் ஒரு 40 பாகை செல்சியஸ் நியம வெப்பநிலையா கொள்கன்னு சொன்னான்னா அது நியம வெப்பநிலை 40 பாகை செல்சியஸ் ஆயிக்கும். அவங்க எதை செல்றோம் அதுதான் நியம வெப்பநிலையா ஆயிக்கும். இதுதான் நியம வெப்பநிலை என்று எங்களுக்கு உறுதியாக செல்லல. சரியா? அவங்க எதை தாரோ அதுதான் நியமம். சோ ஒரு தாக்கம் ஒரு குறித்த வெப்பநிலையில சுயாதீனமாக நடக்கிறேன்னு சொன்னா அந்த தாக்கத்துக்குரிய டெல்டா ஜி அதாவது அந்த தாக்கத்துல கிப்ஸ் சக்தி மாற்றம் என்றது 0 விட சிறிய பெருமானமாக இருக்கும். 0 விட சிறிசுன்னு சொன்னா மறை பெருமானம். 0 விட சின்ன பெருமானங்கள் இரண்டு சொன்னா அது என்ன மறை பெருமானம் உள்ள பெருமானங்களா இருக்கும். 0 விட பெரிதுன்னு சொன்னா பிளஸ் பெருமானமா இருக்கும். அப்ப இந்த டெல்டா ஜிக்கு நாங்க என்ன பேர் சொல்ற? கிப்ஸ் சக்தி மாற்றம். அப்ப மரணம் செல்லுங்க. ஒரு தாக்கம் சுயாதீனமாக நடக்கிறான்னு சொன்னா ஒரு தாக்கம் குறித்த வெப்பநிலையில சுயாதீனமாக நடக்கிறான்னு சொன்னா அதுல டெல்டா ஜி அதாவது கிப்ஸ் சக்தி மாற்றம் கிப்ஸ் சக்தி மாற்றம்ன்றது கிப்ஸ் சக்தி மாற்றம்ன்றது 0 விட சிறிய பெருமானம் உடையதா இருக்கும். அதே நேரம் ஒரு தாக்கம் சுயாதீனமாக நடக்கலன்னு சொன்னா ஒரு குறித்த வெப்பநிலையில ஒரு தாக்கம் சுயாதீனமாக நடக்கலன்னு சொன்னா அந்த தாக்கத்துல கிப்ஸ் சக்தி மாற்றம் அதாவது டெல்டா ஜி 0 விட பெரிய பெருமானம் உடையதாக இருக்கும். சரியா?
அப்ப வந்து டெல்டா ஜி சம்பந்தமான விஷயங்கள் இவ்வளவு தான். உதாரணமா டெல்டா ஜிய வச்சு எங்களுக்கு தாக்கத்துல சுயாதீனத்தன்மையை வந்து ஒப்பிடணும். ஒரு தாக்கத்துல டெல்டா H டெல்டா S அதே மாதிரி வெப்பநிலை எல்லாம் தந்தான்னு சொன்னா எங்களுக்கு அந்த தாக்கத்துக்குரிய டெல்டா ஜியை வந்து கணிச்சிடும் இல்லையா. உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து ஆல்ரெடி தெரியுமா இருக்கும். எடுச்சுன்னா 25% ரிப்பீட்டர்ஸ் தான் இந்த கிளாஸ் லீக்கிறேன். ஸோ அதனால வந்து இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இருக்கும். அதாவது எனர்ஜெட்டிக்ஸ் படிச்சாக தான் கூடுதலாக ஈர. ஸோ இது வந்து நான் செல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி அமையும். அப்ப வந்து நாங்க டெல்டா ஜிக்கான சமன்பாடு படிச்சிட டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் டி டெல்டா எஸ். இது வந்து நியம வெப்பநிலை இல்லாட்டி அப்ப உதாரணமா வந்து இது 25% நடக்கிறேன்னு வச்சான்னு சொன்னா டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் டி டெல்டா எஸ் ஆக இருக்கும். அதே நேரம் உங்களோட கேள்வியில 25°C நியம வெப்பநிலைன்னு கருதுங்கோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு தரவு தந்தான்னு சொன்னா நீங்க வந்து டெல்டா ஜி டீட்டா சமன் டெல்டா H டீட்டா மைனஸ் டி டெல்டா எஸ் கட்டாயம் போடுவோம். நியம வெப்பநிலையில நடக்கிற சுயாதீன மாற்றங்களை என்னன்னு சொன்னா நீங்க இந்த டீட்டான்றதையும் போடுவோம். இப்ப இது வந்து டெல்டா ஜி, இது டெல்டா ஜி டீட்டா, ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தெளிவா விளைவிக்கோங்க. இது வந்து எந்த வெப்பநிலையும் ஐக்கோ மேலும் சரியா, 25 ஐக்கோ மேலும் 50 ஐக்கோ மேலும். இது வந்து இந்த டீட்டான்னு போட்டு அடிச்சேன்னா அது அந்த கேள்வியில தர நியம வெப்பநிலையா ஆயிக்கும். உதாரணமா உங்களோட கேள்வியில 25°C நியம வெப்பநிலையாக கொள்க அப்படின்ற ஒரு தரவு ஒன்று தந்தான்னு சொன்னா நியம வெப்பநிலையிலேயே கிப் சக்தி மாற்றம், நியம வெப்பநிலையிலேயே வெப்ப உள்ளுறை மாற்றம், நியம வெப்பநிலையில் இந்த சுயாதீன சக்தி, அதே மாதிரி இந்த எந்திரப்பி மாற்றம் அப்படி தந்தான்னு சொன்னா அதாவது நியமம் என்ற பதார்த்தத்தை அந்த நியமம் என்ற சொல்ல பயன்படுத்தினான்னு சொன்னா வந்து நீங்க கட்டாயம் இந்த டீட்டான்ற பெருமானத்தை வந்து போட்டே ஆகணும். அப்ப தெளிவாக விளைவிக்கோங்க நான் சொல்ற விஷயங்களை. உங்களுக்கு நியமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலன்னு சொன்னா நீங்க இந்த டீட்டா போட தேவையில்ல. ஆனா வந்து நியம கிப் சக்தி மாற்றம், நியம வெப்ப உள்ளுறை மாற்றம், நியம எந்திரப்பி மாற்றம் அப்படின்ட்டு அந்த நியமத்தை அந்த வேர்டுகளும் முன்னுக்கு அப்ளை பண்ணான்னு சொன்னா நீங்க கட்டாயம் இந்த டீட்டாவை வந்து போடணும் சரியா. இது நியம வெப்பநிலையில மாற்றங்கள், இது வந்து நியமம் இல்லை தார வெப்பநிலையை வச்சு போடுற சமன்பாடு. அப்ப வந்து இந்த சமன்பாட்டை வச்சு எங்களுக்கு வந்து டெல்டா ஜியோட பெருமானத்தை வந்து உத்தறியலும். அப்ப அந்த டெல்டா ஜியோட பெருமானம் ஒன்று சொன்னா டெல்டா H டீட்டா எங்களுக்கு தேவை, அதே நேரம் டெல்டா S வந்து தேவை, அதே மாதிரி வெப்பநிலையும் தேவை, எந்த வெப்பநிலையில் அந்த தாக்கம் நடக்கிறன்ற தரவும் எங்களுக்கு தேவை. அப்ப இவ்விடத்துல செல்லீர் என்னன்னு சொன்னா ரசாயன தாக்கத்தில் டெல்டா ஜி ஆனது எப்போதும் வெப்பநிலை அதிகரிப்பதுடன் குறைவடையும்னு சொல்றேன். அப்ப இந்த சமன்பாடை எங்களுக்கு டிரெக்டா பார்த்தேன்னு சொன்னா என்ன விளங்குறான்னு சொன்னா டெல்டா H வந்து ஈர, டெல்டா S ஈர, டி ஈர, அதுக்கு முன்னுக்கு ஒரு மைனஸ் பெருமானம் ஈர இல்லையா. அப்ப உதாரணமா சொல்லுங்க இந்த டெல்டா Hன்றது வந்து பிளஸ்ஸா இருந்து சொன்னா இந்த டெல்டா H பிளஸ் ஆகவும் இந்த டெல்டா Sன்றதும் பிளஸ் ஆக இருந்தேன்னு சொன்னா இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். உதாரணமா இந்த டெல்டா H பெருமானத்தை நான் பிளஸ் எக்ஸ் எடுக்கிறேன், பிளஸ் எக்ஸ் எடுக்கிறேன், இந்த டெல்டா H பெருமானத்தை பிளஸ் எக்ஸ் எடுக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த டெல்டா S பெருமானத்தை பிளஸ் y எடுக்கிறேன் சரியா, பிளஸ் y எடுக்கிறேன் மைனஸ் டி இன்டு பிளஸ் y சொல்லி வரும். அப்ப இந்த டெல்டா ஜி குறையணும்னு சொன்னா இந்த டி கூடினா போதும். ஏன்னா இந்த வெப்பநிலை கூட 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 கழிப்பற்ற அளவு வந்து கூடும் விளங்குச்சா. உதாரணமா இது 100 இது 50 சொன்னா இந்த டி வந்து உண்டா இந்த சொன்னா வார பெருமானம் வந்து 50 ஆயிக்கும். இந்த எக்ஸ் வந்து 100, இந்த y வந்து 50 ஆகிது. வெப்பநிலை அதாவது டீன்றது வந்து கெல்வின்ல 1 கெல்வின் ஆகிதுன்னு சொன்னா உதாரணமா நான் எடுக்கிறேன் 1 கெல்வின் ஆகிதுன்னு சொன்னா பெருமானம் இந்த கூட்டு அதாவது இந்த கழிச்சா வார பெருமானம் 50 ஆயிக்கும். அதே இது 100 இது 50, வெப்பநிலை வந்து 2ஆ மாறி நடிச்சுன்னா இந்த வெப்பநிலை 1லிருந்து 2ஆ கூடி நடிச்சுன்னா வார பெருமானம் வந்து 0 ஆயிக்கும். அப்ப என்ன நடக்கிற 50லிருந்து 0க்கு குறைகிற வெப்பநிலை கூட கூட கிப் சக்தி வந்து குறைகிற அது விஷயம் ஒன்று அல்ல. ஆனா இவ்விடத்துல என்ன செல்லி நடிச்சுன்னா எப்போதும் வெப்பநிலை அதிகரிப்பதுடன் குறைவடையும் சொல்றேன். அந்த கூற்றுப்பில்லை வெப்பநிலை அதிகரிக்கிற எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் டெல்டா ஜி வந்து குறையணும்ன்ற அவசியம் வந்து இல்லை. உதாரணமா செல்லோமே டெல்டா ஜி பிளஸ் ஆகவும் டெல்டா எஸ்ன்றது வந்து மைனஸ் ஆகவும் மீந்தன்னு சொன்னா ஒரு தாக்கத்துல டெல்டா H அதாவது இந்த நியம வெப்ப உள்ளுறை மாற்றம் அல்லது வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்து வெப்ப உள்ளுறை மாற்றம்ன்றது வந்து பிளஸ் ஆகவும் இது பிளஸ் ஆகவும் இந்த எந்திரப்பி மாற்றம் டெல்டா எஸ்ன்றது வந்து மைனஸ் ஆகவும் மீந்தன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இது மைனஸ் இவ்விடத்துலயும் ஒரு மைனஸ் ஒன்று இல்லை. அப்ப அந்த மைனஸும் பெருகிப்பட்டான்னு சொன்னா பிளஸ் ஆக மாறும் இல்லையா.
இப்போ இந்த டெல்டா ஹெச் வந்து பிளஸ் ஆகவும் டெல்டா ஹெச் வந்து பிளஸ் ஆகவும் டெல்டா எஸ்ன்றது வந்து மைனஸ் ஆகவும் என்னன்னு சொன்னா இவ்விடத்துல மைனஸ் பெருமானம் கொண்டு வரப்போறோம் இல்லையா? அப்ப இவ்விடத்துல மைனஸ் வர இவ்விடத்துல ஆல்ரெடி மைனஸ் டி. அப்ப அந்த மைனஸ் டியும் மைனஸ் டெல்டா எஸ்ஸும் பெருக்கிப்பட்டான்னு சொன்னா மைனஸும் மைனஸும் பெருக்கிப்பட்டா பிளஸ் ஆக மாறும். அப்ப ஒட்டுமொத்தமான சமன்பாடு அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வாரன்னு சொன்னா டெல்டா ஜி சமன் டெல்டா எச் பிளஸ் டி டெல்டா எஸ் சொல்லி வரும். அப்ப எல்லா வெப்பநிலை அதிகரிக்கிற எல்லா சந்தர்ப்பங்கள்ல இந்த டெல்டா ஜி குறையணும்ன்ற ஒரு விதி ஒன்று இல்லை. அது வந்து இந்த டெல்டா எச் குறியிலையும் டெல்டா எஸ் குறியிலையும் தான் தங்குகிற டெல்டா எச் டேம் டெல்டா எஸ் டேம் குறி மாறும் போது இந்த விஷயங்கள் வந்து மாறிடும். உதாரணமா இப்ப வெப்பநிலை அதிகரிப்பதோட டெல்டா ஜி குறைகிறதுக்கான எக்ஸாம்பிளும் இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி தந்தேன். இது பிளஸ் ஆகவும் இந்த டெல்டா எஸ் பிளஸ் ஆகவும் இந்த வெப்பநிலை கூட்டினு சொன்னா கட்டாயம் டெல்டா ஜி குறையும். அந்த குறியத்தான் நாங்க மெயினா பார்க்கணும். இந்த டெல்டா எச்சும் பிளஸ் டெல்டா எஸ்ஸும் பிளஸ் ஆயிருந்துச்சுன்னா வெப்பநிலை கூடக்குள்ளே டெல்டா ஜி குறையும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் பிளஸ் ஆகிக்கொள்ளே வெப்பநிலை கூடினடிச்சுன்னா டெல்டா ஜி குறையும். அதே நேரம் இந்த டெல்டா எச் அதாவது அகவெப்ப தாக்கமா இந்த டெல்டா எச் பிளஸ் சொல்றது அந்த தாக்கத்துல வெப்ப உள்ளுரை மாற்றம் பிளஸ் வெப்ப உள்ளுரை மாற்றம் பிளஸ் ஆயிருந்துச்சுன்னா அது ஒரு அகவெப்ப தாக்கமா இருக்கும். அப்ப ஒரு தாக்கம் அகவெப்ப தாக்கமா இருந்து அதுல இந்த எந்திரப்பி மாற்றம் மைனஸ் ஆயிருந்துச்சுன்னா இது பிளஸ் இது மைனஸ் ஆயிருந்துச்சுன்னா வெப்பநிலை அதிகரிச்சு கொள்ள டெல்டா ஜி வந்து கூடும். டெல்டா ஜி பிளஸ் பெருமானம் அதாவது டெல்டா ஜி பிளஸ்ல கூடும். உதாரணமா டெல்டா ஜி மைனஸ் 200 இருந்துச்சுன்னா வெப்பநிலை கூடக்குள்ளே மைனஸ் 100 0 அப்படின்னு அந்த நம்பர் லைன்ல பிளஸ் பெருமானத்தை நோக்கி கூடிக்கொண்டு போகும். நான் சொல்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெளிவாக விளங்கும்னு நினைக்கிறேன். அப்ப முதலாவது கூற்றுப்பிள்ளைன்றது விளங்குதா? எல்லா சந்தர்ப்பங்களும் உண்டு செல்றதாலதான் இந்த கூற்றுப்பிள்ளை. உதாரணமா இரசாயன தாக்கத்தில் டெல்டா ஜி ஆனது வெப்பநிலை அதிகரிப்பதோடு குறைவடையலாம் என்று சொன்னா சரி, குறைவடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையா? ஆனா இவ்விடத்துல என்ன செல்லீர எப்போதும் வெப்பநிலை அதிகரிப்பதோடு குறைவடையும் சொல்லும். அந்த எப்போதும் என்ற வார்த்தை வந்தான்னு சொன்னா நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவோம். இந்த கூற்று கேள்விகள்ல எப்போதும் என்ற வார்த்தைகள் எந்தெந்த இடங்கள்ல வாரோ அந்த இடங்கள்ல கொஞ்சம் நிப்பாட்டி யோசிக்கும். ஏன்னு சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான இடங்கள். எப்போதும் அதே மாதிரி எந்த நேரத்திலும் அது மாதிரியான கொஞ்சம் அந்த நொக்காகிற பாயிண்ட்ஸ் இல்லையா? அப்படிகள் வந்தேன்னு சொன்னா கொஞ்சம் நின்று அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மடக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல அந்த எப்போதும்ன்ற வார்த்தை இல்லைன்னு சொன்னா இந்த முதலாவது கூற்று சரி. இந்த எப்போதும்ன்ற வார்த்தை வந்ததால முதலாவது கூற்று பிள்ளையாகல. அப்ப ரசாயன தாக்கத்தில் டெல்டா ஜி ஆனது எப்போதும் வெப்பநிலை அதிகரிப்பதோடு குறைகிறா இல்லை. அதுக்கான உதாரணம் தான் டெல்டா எச் பிளஸ் ஆகவும் டெல்டா எஸ் மைனஸ் ஆகவும் இருந்துச்சுன்னா வெப்பநிலை கூட கொள்ள டெல்டா ஜி வந்து கட்டாயம் கூடும். அடுத்த ரெண்டாவது கூற்று பாருங்க. சாதாரணமான வெப்பநிலை அதிகரிப்பதோடு தாக்க வேகம் அதிகரிக்கும் என்று சொல்லிடுற இந்த கூற்று வந்து இந்த கைனடிக்ஸ் படிச்சாக்களே விளங்கும். அப்ப வெப்பநிலை அதிகரிச்ச கூட தாக்க வேகம் கூடுறன்னு சொல்றது சரி. இங்க தாக்க வேகம் என்று சொல்றது என்னன்னு சொன்னா அந்த தாக்க வீதத்தை தான் சொல்றேன். நாங்க கேபிட்டல் ஆர்ன்னு போட்டு எழுதுற இல்லையா அந்த தாக்க வீதம் என்று சொல்லி அந்த தாக்க வீதத்தை தான் இவங்க தாக்க வேகம் என்று சொல்றேன். அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். தாக்க வேகம்ன்றதும் தாக்க வீதம்ன்றதும் ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் வந்து குறிச்சிடும். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு தாக்கத்துல வீதத்தை தெரிச்சுன்னா ஆர் சமன் கே தாக்கிகள செறிவின் வையாம் அடுக்குன்னு சொல்லி வரும். சரியா? தாக்கிகள செறிவின் வையாம் அடுக்குன்னு சொல்லி வரும். உதாரணமாக நீங்க கன்சிடர் பண்ற தாக்கம் வந்து ஒரு பூஜ்ய வரிசை தாக்கமா இருந்துன்னு சொன்னா இந்த வை வந்து பூஜ்ஜியமாயிருக்கும். நான் சொல்ற விஷயங்கள் விளங்குதா? இது வந்து எந்த தாக்கம்னு சொல்லி இல்லை. ஆனா வந்து ஒரு ரசாயன தாக்கத்துல வேகம் வந்து வெப்பநிலை அதிகரிச்சக்குள்ளே சாதாரணமாக கூடுறன்னு சொல்றேன் இல்லையா? அப்ப இது ஒவ்வொரு தாக்கங்களுக்கும் நாங்க அப்ளை பண்ணி பார்ப்போம். உதாரணமா பூச்சிய வரிசை தாக்கம் சொன்னா பூச்சிய வரிசை தாக்கத்துல தாக்க வீதம் அந்த தாக்கிகளோட செறிவுல தங்கிக்காது. விளங்குதா? பூச்சிய வரிசை தாக்கம் சொன்னா அந்த தாக்கிகளோட தாக்க வீதம் அந்த தாக்கிட செறிவுல வந்து தங்கிக்காது. அப்ப செறிவுல தங்கி இல்லைன்னு சொன்னா அந்த தாக்க வீத சமன்பாட்டுல செறிவும் வரையலாம். விளங்குதா? செறிவுல தங்கில்லன்னு சொன்னா அந்த செறிவுன்றது வந்து தாக்க வீத சமன்பாட்டுல அல்லது தாக்க வீத கோவையில வரையலாம். அப்ப இதுதான் தாக்க வீதத்துக்கான சமன்பாடா இருந்ததுன்னு சொன்னா இந்த ஆறுன்றது வந்து என்ன தாக்க வீதம், கேண்டு செல்றது வந்து வீத மாறிலி, எக்ஸ்ன்னு செல்றது வந்து அந்த குறித்த தாக்கி அந்த தாக்கத்துல இருக்கிற ஒரு குறித்த தாக்கி, வைன்றது வந்து அந்த தாக்கி சார்பான வரிசை. இப்ப பூச்சிய வரிசை தாக்கம் ஆயிருந்தேன்னு சொன்னா இந்த வரிசை வந்து பூச்சியமாய்க்கும். அதாவது இந்த வைன்றது வந்து பூச்சியமாய்க்கும். வை பூச்சியம் சொன்னா இந்த பெருமானம் வந்து ஒன்றாக ஆயிக்கும். இந்த எக்ஸ்
எக்ஸ் டு த பவர் ஒய்ன்றது வந்து ஒன்றாக இருக்கும். அப்ப இது ஒன்று சொன்னா ஆர் சமன் கேன்னு சொல்லி வரும். அதே மாதிரி முதலாம் வரிசை தாக்கம், இரண்டாம் வரிசை தாக்கம் அப்படின்னு எல்லாம் வரக்குள்ளே இந்த கேட பெருமானம், இந்த கேன்றது வந்து ஈரலியா மாறப்போற விஷயம் என்ன, இந்த தாக்கிகளும் அதுல அடுக்கும் தான் வந்து மாறப்போற. மாறாத விஷயம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு தாக்கத்துக்கும் இந்த வீதம் மாறிலின்ற விஷயம் ஈர. எந்த தாக்கத்தை எடுத்தாலும் பூச்ச வரிசை தாக்கமா இருந்தாலும் சரி, 2ஆம் 3ஆம் 4ஆம் எந்த வரிசை தாக்கத்தை எடுத்தாலும் சரி, மாறாத விஷயம் ஒன்று தான் இந்த கே. இந்த கேன்றது வந்து ஒரு குறித்த தாக்கத்துக்கு ஒரு குறித்த வெப்பநிலையில மாறிலியா இருக்கும். மாறுறன்னு சொன்னா ஒவ்வொரு தாக்கங்களுக்கு ஏற்ப இந்த அடுக்கு மாறும். இந்த தாக்கிகளோட அதாவது தாக்கத்துல பங்கு பெற்ற தாக்கிட வகை வேணா மாறிடும். ஆனா இந்த கேன்றது வந்து ஈரலியா எல்லா தாக்க வீத சமன்பாட்டிலும் அந்த கே வந்து ஈர. அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கே எந்த எந்த காரணியில தங்கிற விஷயம் தெரியும். இந்த கேன்றது வந்து ஊக்கிலே வெப்பநிலையிலையும் வந்து தங்கிக்கும். அப்ப இவ்விடத்துல என்ன சொல்ற, வெப்பநிலை அதிகரிச்சுன்னு சொல்ற. அப்ப வெப்பநிலை அதிகரிச்ச கொலே இந்த கேன்றத்துல பெருமானம் வந்து கூடிக்கொண்டு போகும். அப்ப எந்த தாக்கம் ஆயிருந்தாலும் அந்த தாக்கத்துல கே ஈர. அப்ப வந்து வெப்பநிலை அதிகரிச்ச கொலே கே வந்து எந்த தாக்கம் ஆயிருந்தாலும் அதிகரிச்சோணும். அப்ப எந்த தாக்கத்துல வெப்பநிலை அதிகரிச்சாலும் இந்த கேன்ற பெருமானம் கூடுறதால ஆறு நேர்வித சமன் கே அப்படின்ற ஒரு விதியிலே ஆறு நேர்வித சமன் கே ஆயிக்கும். அப்ப கே கூட கூட தாக்க வீதம் வந்து கூடும். அப்ப எந்த தாக்கமா இருந்தாலும் அந்த தாக்கத்துல தாக்க வீதம் கேல தங்கிற. கேன்றது இதுல தங்கிற வெப்பநிலையிலும் ஊக்கிலேயும். அப்ப எந்த தாக்கமா இருந்தாலும் அதுல வெப்பநிலை கூடும் போது கேட பெருமானம் கூடும். அப்ப கேட பெருமானம் கூடினு சொன்னா மறைமுகமாக எந்த தாக்கத்தினதும் தாக்க வேகம் அல்லது தாக்க வீதம் வந்து கூடும். அப்ப பாருங்க, முதலாவது கூற்று பிழை, இரண்டாவது கூற்று சரி. இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எப்படி அணுகினேன்னு பார்த்தா, முதலாவது கூற்று எப்படி அணுகினேன், அந்த எப்போதும்ன்ற வார்த்தையை நான் போல்ட் பண்ணி வச்சேன். இப்படிதான் ஒரு கூற்றுல எப்போதும் அந்த எந்த நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த மாதிரியான நொக் பண்ற பாயிண்ட்ஸ் வந்தேன்னு சொன்னா அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வைங்க. இப்ப நிறைய பேர் வந்து இது மாதிரியான விஷயங்களை மார்க் பண்றது என்ன சொன்னா, நாங்க ஜூனியர்ஸுக்கு இந்த பேப்பர்ஸ் கொடுக்கணும், அவங்க வந்து புக் பண்ணி வச்சிட வந்தது பிறகு பேப்பரை தாங்க நாங்க அடுத்த வருஷம் படிச்சோம் அப்படின்னு சொல்லி, அதனால இவங்க வந்து பேனையால மார்க் பண்றல, பத்திரமா வச்சு அவங்களோட ஜூனியர்ஸுக்கு வந்து அதை வந்து ஒரு மியூசியத்துல கொடுக்குறது மாதிரி இப்படி கொடுக்குற. அது வந்து ஒரு தவறான விஷயம். எல்லா இடத்துல வந்து இந்த பிடிஎஃப்ஸ் வந்து வர இல்லையா, நீங்க எக்ஸாம் எடுத்து ஒரு வீட்டு போய் தவிர 5 நிமிஷத்துல உங்களோட பேப்பர் பிடிஎஃப் வந்து கிளியராக வந்து வரும். சரியா? சோ நீங்க உங்களோட ஜூனியர்ஸுக்கு கொடுக்கணும். அதனால இதை கிறுக்கப்படாது, எழுதப்படாது, தேவையான விஷயங்களை மட்டும் பென்சிலால மார்க் பண்ணிட்டு விடத்தால மட்டும்தான் நாங்க பேனையால எழுத போறோம் அப்படின்னு நீங்க எழுதி நடிச்சேன்னா உங்களுக்கு தான் அநியாயம். தேவையான விஷயங்கள் உங்களோட பேப்பர் தானே, உங்களோட பேப்பர்ல நீங்க கட்டாயம் எழுதுவோம். அப்ப எப்போதும் வார்த்தைகள் அந்த மாதிரியான நொக் பண்ற பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா கட்டாயம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப முதலாவது கூற்று பிழை, இரண்டாவது கூற்று சரின்றதால பிழை சரி, நாலாவது ஆன்சர் வந்து வரும். இந்த கூற்று கேள்விகள் அணுகக்கொள்ள நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த எப்படி அந்த விடை எழுதுறன்றது வந்து சில ஆக்களுக்கு இன்னும் தெரியாது. அப்படின்னு சொன்னா இப்ப 25 பெஜ்ஜா இருந்தாலும் இந்த முதலாவது கூற்று பிழை, இரண்டாவது கூற்று சரின்னு சொன்னா எந்த ஆன்சரை சூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு இன்னும் தெரியாது. இப்ப அது வந்து தரவுல தார, அப்படி தரவுல தரலன்னு சொன்னா, இப்ப எங்கட டியூட்ல எல்லாம் தரவுல தந்தி இல்லை, கேள்விகளை மட்டும்தான் தந்தீர. இப்ப முதலாவது சரி, இரண்டாவது சரி, இரண்டாவது கூற்று முதலாவது கூற்றுக்கான விளக்கம் சொன்னா முதலாவது ஆன்சர் வரணும். முதலாவது சரி, இரண்டாவது சரி, விளக்கம் இல்லைன்னு சொன்னா இரண்டாவது ஆன்சர் வரணும். முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று பிள்ளைன்னா மூணாவது ஆன்சர் வரணும். அந்த தரவை நான் உங்களுக்கு தரல. சோ சிலாக்களுக்கு அந்த தரவு இல்லாட்டி கேள்விகளை செய்யலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது சரி, இரண்டாவதும் சரி, சரி சரி விளக்கம் அப்படின்னு சொன்னா முதலாவது ஆன்சர் வரணும். முதலாவது சரி, இரண்டாவது சரி, சரி சரி விளக்கம் இல்லைன்னு சொன்னா இரண்டாவது ஆன்சர் வரணும். முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று பிள்ளைண்டா மூணாவது ஆன்சர் வரணும். முதலாவது கூற்று பிள்ளை, இரண்டாவது கூற்று சரின்னு சொன்னா நாலாவது ஆன்சர் வரணும். ரெண்டு கூற்றுக்களும் பிள்ளைன்னு சொன்னா அஞ்சாவது ஆன்சர் வரணும். அந்த விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல சில பேர் வந்து இந்த எப்படி சூஸ் பண்றேன்னு தெரியாம பிள்ளையாகிறாக்கள் கூட அவங்களை பத்தி பேசவே இல்லை. அவங்க விட வரக்காட்டி வந்து அந்த எதை ஆன்சர் அடிச்சோன்னு தெரியாட்டி வேலை இல்லை. இப்ப இது நாலாவது பிழை சரின்னு விளங்கி மூணாவது ஆன்சர் அடிச்சான்னு சொன்னா பிள்ளையாலியா அந்த கூட்டு ஃபுல்லா பிள்ளையாரு. முதலாவது கூட்டு பிள்ளை, இரண்டாவது கூட்டு சரின்னு சொன்னா பொருத்தமான ஆன்சர் என்ன, நாலாவது ஆன்சர் தான் வரும். அப்ப முதலாவது கூட்டுக்கு வந்து நாலாவது ஆன்சர். நான் சொல்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது கேள்விக்கு வந்து நாலாவது ஆன்சர் வந்து வரும். இரண்டாவது கேள்வியை பாருங்க. இரண்டாவது கேள்வி, CH3I இன் கொதிநிலை CH3Cl இன் கொதிநிலையை விட உயர்வானது. இரண்டாவது கூற்று, CCl பிணைப்பு CI பிணைப்பை விட கூடிய முனைவுத்தன்மை உடையது. இந்த கேள்வி இது சம்பந்தமான ஒரு கேள்வின்றத முதல்ல விளைவிக்கோங்க.
முதலாவது கூற்று வந்து கொதிநிலை சம்பந்தமாக வந்தீர, ரெண்டாவது கூற்று வந்து இந்த முனைவுத்தன்மை சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து தரப்பட்டீர இல்லையா, முனைவுத்தன்மை சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து தரப்பட்டீர. அப்ப இவ்விடத்துல வந்து கொதிநிலை தான் வந்து பேசிக் பாயிண்ட் இல்லையா, கொதிநிலை சம்பந்தமான விஷயங்கள் தான் இவ்விடத்துல பேசிக்காக வந்து பேசப்பட்டீர. நாங்க வளமையாக வந்து எங்கட கிளாஸ்ல இன்ஆர்கானிக் கிளாஸ்ல கூட சென்ற விஷயம் தான் கொதிநிலை உருகுநிலை பத்தி பேசப்போல அதை வந்து ரெண்டு விஷயமா உடைச்சி பார்க்கணும். கொதிநிலை உருகுநிலையை பார்க்கக்குள்ள எங்களுக்கு ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். அதாவது உலோகங்களோட கொதிநிலை உருகுநிலை ஒப்பிடுறதுக்கான மெத்தட் வேற, அல்லுலோகங்களோட உருகுநிலை கொதிநிலை ஒப்பிடுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து வேற. இப்ப உருகுநிலை கொதிநிலை எடுத்தாச்சுன்னா உருகுநிலை கொதிநிலை இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் வந்து டைம் எடுத்து செய்யறதுக்கான காரணம் இந்த இடத்துல இந்த கேள்வியை மட்டும் டிஸ்கஸ் பண்றது என்ற நோக்கம் இல்லை. இதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி எனக்கு ஒரு நிமிஷத்துல சொல்லி கொண்டு போயிடும். ஆனா இது சம்பந்தமான டீப்பான ஒரு நாலேஜ் ஒன்று இருந்தா தான் இது மாதிரி இன்னும் ஒரு கேள்வி வந்தா உங்களுக்கு பிள்ளையாகாது. இப்ப இந்த கிளாஸ்ல இந்த ப்ரொஜெக்ட நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த கேள்விகளை டிஸ்கஸ் பண்றது மட்டும் இல்லை, இதுக்கான வழிகாட்டலையும் தரணும். ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொரு தியரிஸை விளங்கப்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப 100 கேள்வி செய்யக்கூடிய உங்களுக்கு 100 தியரி வந்து ரிவைஸ் ஆகும். இது வந்து 100 கேள்வியா பார்க்க வேணும் சரியா. இந்த 100 கேள்விகளையும் இந்த 100 கூற்றுக்களையும் 100 கூற்றுக்களாக மட்டும் ஜஸ்ட் பார்க்க வேணும். இந்த 100 கூற்றுக்களும் 100 தியரிஸை ரிவைஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். விளங்குதா? இந்த 100 கூற்றுக்களும் 100 தியரிஸை ரிவைஸ் பண்றதா இருக்கும். அதே நேரம் இப்ப முதலாவது கேள்வியை பார்த்தேன்னு சொன்னா 2 கூற்றுகளும் வித்தியாசமான அலகுகள்ல இருந்து வந்தீர் இல்லையா. முதலாவது கூற்று 5ஆம் அலகுல, அதாவது எனர்ஜெட்டிக் சம்பந்தமான பகுதியிலிருந்து வந்தீர. ரெண்டாவது கூற்று வந்து கைனடிக் சம்பந்தமான பகுதியிலிருந்து வந்தீர. சோ இந்த மாதிரி கேள்விகள் வரக்குள்ள 2 அலகுகள் வந்து ரிவைஸ் ஆகுற, 2 அலகுகள்ல சின்ன அந்த சப்டாபிக்ஸ் வந்து ரிவைஸ் ஆகுற. சோ உங்களுக்கு வந்து இப்ப இந்த ப்ரொஜெக்ட நோக்கத்தை தெளிவாக விளைவிக்கோங்க. கேள்விகளை வந்து விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா எனக்கு லேசா விளங்கப்படுத்திக்கொண்டு போயிடும். அப்ப எனக்கு ஒரு கிளாஸ்ல இந்த 100 MCQs டிஸ்கஸ் பண்ணிடும். கூட்டு கேள்விகள் தானே, எனக்கு ஒரு 3 வரையும் சொன்னாலும் இந்த 100 வந்து எனக்கு செஞ்சு கொண்டு போயிடும். ஆனா இது நோக்கம் அதல்ல. இதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி வந்தாலும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து ஈக்குவல். அதுதானே இப்ப நீங்க நம்பி கிளாஸ் வரதுக்கான ஒரு அர்த்தம் வந்து ஈக்கணும் தானே. அதனாலதான் இப்படி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லித்தாரு. இப்ப முதலாவது கேள்வி கிட்டத்தட்ட 15 நிமிஷம் பேசிக்கிறேன்னு நினைச்சிட்டேன். இது ஒரு சின்ன கேள்வி, ஆனா இது சம்பந்தமான கூடிய விளக்கம் தந்தா தான் இது மாதிரி இன்னும் ஒரு கேள்வி வந்தா அவங்களுக்கு பிழையாகாம இருக்கும். சோ அந்த விஷயங்களை விளைவிக்கோங்க. எந்த விஷயத்தையும் வந்து வேஸ்டா நினைச்சவான நம்ம பேசுற விஷயங்கள் வந்து ஒரு காலமும் வேஸ்ட் ஆகாது, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரியா. சோ தெளிவாக வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் கிரகிச்ச பாருங்க. ஏன்னா தெரியும் இந்த யூடியூப்ஸ் வீடியோவா இருந்தாலும் சரி, இந்த ஆன்லைன் கிளாஸா இருந்தாலும் சரி, பார்க்கக்குள்ளே கொஞ்சம் தூக்கம் வர அது மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் மீற என்று சொன்ன எங்கட பிரெயின் வந்து பழக்கப்பட்டில்லை தானே. இந்த மாதிரியான விஷயங்களை கூடுதலான ஃபோக்கஸ் பண்ணி படிச்ச கொலை. இப்ப சில விஷயங்களை வந்து கூடுதலா நாங்க ஃபோக்கஸ் பண்ண கொலை எங்களோட பிரெயின் வந்து டயர்ட் ஆகுற இல்லையா. சோ அப்படி டயர்ட் ஆகக்குள்ள வந்து என்ன நடக்குற, எங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுற. சோ அப்படி ரெஸ்ட் தேவைப்படக்குள்ள என்ன நடக்குற, இந்த தூக்கம் எல்லாம் வார. சோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நீங்க கொஞ்சம் வீடியோ புஷ் பண்ணிட்டு, யூடியூப் வீடியோ தானே உங்களுக்கு வீடியோ நிப்பாட்டிட்டு கொஞ்சம் கிச்சன் பக்கம் போயிட்டு ஒரு டீ ஒன்றை குடிச்சிட்டு இல்லாட்டி தண்ணி ஒன்று குடிச்சிட்டு கொஞ்சம் கைகால் முகத்தை கழுவி கொண்டு வந்து மறுநாள் சிட் பண்ணி படிங்க. எல்லாத்தையும் ஒரே அடிக்கு இப்ப மூச்செடுத்து அடுத்த மூச்சு விட காட்டியும் இதை பார்க்கணும் மட்டும் இல்லை. உங்களுக்கு தேவையான டைம்ல இதெல்லாம் பார்த்து முடிச்சு கொள்ளிடும். ஆனா வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு சொன்னா ஒரு 2-3 நாளுக்குள்ளுக்கு இதெல்லாம் பார்த்து முடிச்சுக்கொள்ள பாருங்க. வீடியோஸ் தானே ஒரு மாசம் கழிச்சு பார்க்கலும், டைம் மீற தானே, எக்ஸாமுக்கு இன்னும் 4 மாசம் மீற கொஞ்சம் லேட் ஆகி பார்ப்போம், அப்படி கரியா மிக்கவான ஏன்னு சொன்னா அப்படி இருக்கிறாக்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு டைமே கிடைச்சாது. இன்றைக்கு ஒரு வேலையை செய்யணும்னு நீங்க முடிவெடுத்தாச்சுன்னா அதை இன்றைக்கே செய்யுங்க. அதை நாளண்டைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாச்சுன்னா அந்த வேலையை உங்களுக்கு கட்டாயம் செய்யலாம தான் போறேன். நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேலையை செய்யணும்னு டிசைட் பண்ணாச்சுன்னா அதை அந்தக்கே முடிச்சுடுவோம். அதை நாளண்டைக்கு போஸ்ட்போன் பண்ணாச்சுன்னா ஒரு டைம் தான் அநியாயம் ஆகுது. அப்ப ரெண்டாவது கூட்டுல நாங்க என்ன ரெண்டாவது கேள்வியில என்ன பார்த்தா கொதிநிலை உருகுநிலை சம்பந்தமான விஷயங்களை பார்க்க போறோம்னு சொன்னேன். அப்ப கொதிநிலை உருகுநிலை ஒப்பிடக்குள்ளே நாங்க அதை 2 மெத்தட்ல பாக்குறேன்னு சொன்னேன். அதுல முதலாவது தான் வந்து இந்த உலோகங்களுக்குரிய மெத்தட்ஸ். அப்ப உலோகங்கள்ல கொதிநிலை உருகுநிலை ஒப்பிடுறதுக்கான மெத்தட்ஸ் வேற, அல்லுலோகங்கள்ல கொதிநிலை உருகுநிலை ஒப்பிடுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து வேற. உலோகம் அல்லுலோகம். அப்ப உலோகம் ஒன்றுட கொதிநிலை ஒப்பிடக்குள்ளே நாங்க என்ன மெயினா பாக்குறோம்னு சொன்னா உலோகம் ஒன்றுட கொதிநிலை அல்லது உருகுநிலை நாங்க மெயினா பாக்குறது வந்து இந்த உருகுநிலையை தான் பாக்குறேன். என்று சொன்னா இந்த உலோகங்களை பொறுத்த மட்டும் எல்லாம் திண்ம நிலையில தானே ஒரே ஒரு உலோகத்தை தவிர மற்ற எல்லா உலோகங்களும் வந்து திண்ம நிலையில தான்
ரசம் ரசம் மட்டும்தான் உலோகத்துல ஒரு திரவ வடிவம். மற்ற எல்லா உலோகங்களும் வந்து திண்மத்துல தான் நீக்கும். அப்ப நாங்க ஒரு திண்மத்துக்கு நாங்க முதல்ல பாக்குறது வந்து உருகுநிலை இல்லையா? திண்மம் முதல்ல திரவமா மாறணும், அதுக்கு பிறகுதான் வாயுவா மாறணும். அப்ப எல்லா திண்மங்களுக்கும் நாங்க கொதிநிலையை விட பொதுவாக பாக்குறது வந்து இந்த உருகுநிலையை தான் பாக்குறோம். என்ன சொன்ன திண்மத்துலதான் எல்லா திண்மத்துல இருந்து திரவமா மாறதுன்னா மட்டும் போதும். அதனால நாங்க கூடுதலாக பாக்குற வந்து இந்த உருகுநிலையை தான். ஆனா கொதிநிலையை வந்து எங்களுக்கு அதை வச்சே பார்க்கணும். சரியா? அப்ப உருகுநிலை கூட வாய்ந்துச்சுன்னா கொதிநிலை அதை விட கூடுதலா தான் இருக்கும். உதாரணமா நாங்க நீர் எடுத்தான்னு சொன்னா நீர்ட உருகுநிலையை விட கொதிநிலையை தான் கூட இல்லையா? உருகுநிலைன்றது 0.5°C, கொதிநிலைன்றது வந்து 100°C. அதே மாதிரி நீங்க யாபம் வச்சுக்கோங்க, எந்த பதார்த்தமா இருந்தாலும் சரி உருகுநிலையை விட கொதிநிலையை தான் வந்து மேக்சிமமா இருக்கும். உதாரணமா ஒரு அயன் எடுத்தான்னு சொன்னா, இரும்பு எடுத்தான்னு சொன்னா அதுல உருகுநிலையை வந்து கிட்டத்தட்ட 1500 சும்மா வச்சோமே அந்த ரேஞ்சில தான் நீக்கும். 1500 வச்சா அதோட கொதிநிலை வந்து அந்த 1500 விட கூடுதலா தான் ஈக்க போறோம். என்ன சொன்னா இப்ப நாங்க சக்தியை கொடுத்துத்தான் இந்த வெப்பத்தை வழங்குறோம் இல்லையா? நாங்க வெப்பம்ன்றது சக்தி, அந்த சக்தியை கொடுத்து 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 போகப்போலே திண்மம் திரவமா மாறும். சரியா? அந்த திண்மம் திரவமா மாறுறதுக்கு ஒரு குறித்த சக்தி கொடுக்கணுமே, அதே விட கூடுதலான சக்தியை வந்து நாங்க திரவ வாயுவா மாறுறதுக்கு கொடுக்கணும். அந்த கிராஃப் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சிட்டேன். இப்ப நாங்க வாட்டர் அதாவது நீர் எடுத்தான்னு சொன்னா நீர்ட அந்த கிராஃப் வந்து வரும். நீரிட கிராஃப் வந்து வரும். இப்ப 0.5°C ஆயிருந்தான்னு சொன்னா இது 0.5 ஆயிருந்தான்னு சொன்னா 0.5 பனிக்கட்டி 0.5 நீரா முதல்ல மாறணும் இல்லையா? அதாவது உருகலின் தன்மறை வெப்பம்னு ஒன்றீரு. அந்த இடத்துல வந்து வெப்பநிலை மாறாது. அதாவது அவத்தை மாறும் சந்தர்ப்பங்கள்ல வந்து வெப்பநிலை மாற்றம் ஒன்றும் நடக்காது. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க கொடுக்குற எல்லா வெப்பநிலையும் அதாவது அவத்தை மாற்றத்துக்கு தான் பயன்படுத்தப்படும். இது பிசிக்ஸ் படிச்சாக்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கக்கூடியதாயிருக்கும். அப்ப வந்து இந்த உருகலின் தன்மறை வெப்பம், அதாவது ஒரு பதார்த்தம் உருகும் சந்தர்ப்பத்துல வெப்பநிலை மாற்றம்ன்றது வந்து ஈக்காது. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க வழங்குற வெப்பம் வந்து வெப்பநிலை உயர்ச்சிக்கு பயன்படுத்தப்படாமல் அவத்தை மாற்றத்துக்கு பயன்படுத்தப்படும். விளங்குதா? வெப்பநிலை உயர்ச்சின்றது வேற, அவத்தை மாற்றம்ன்றது வேற. உதாரணமா நாங்க 0.5 நாங்க பனிக்கட்டி எடுத்து வெப்பத்தை வழங்கக்கொள்ள அது வெப்பநிலை வந்து சடுதியாக இன்க்ரீஸ் ஆகாது. முதல்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த 0.5 பனிக்கட்டி வெப்பநிலை மாறாமல் 0.5 நீராக மாறும். சோ அந்த சந்தர்ப்பத்திலே நாங்க வந்து சக்தியை வழங்கி கொண்டுதான் நீர். அப்ப அந்த சக்திக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டான்னு சொன்னா அந்த சக்தி அவத்தை மாற்றத்துக்கு வந்து பயன்படுத்தப்படும். அந்த சக்தியால வெப்பநிலை மாறாது. வெப்பநிலை எப்ப மாறுறேன்னு சொன்னா அந்த 0.5 பனிக்கட்டி 0.5 நீராக மாறினதுக்கு பிறகுதான் அந்த 0.5 நீர் தான் வெப்பநிலை கூடிக்கொண்டு போகும். அந்த பனிக்கட்டி நீரா மாறுறதுக்கு வந்து வெப்பநிலை உயர்ச்சி ஒன்று தேவைப்படாது. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க வழங்குற எல்லா வெப்பமும் அவத்தை மாற்றத்துக்காக தான் பயன்படுத்தப்படும். அப்ப அந்த நீருக்குரிய கிராஃப் எடுத்தான்னு சொன்னா முதல்ல வந்து 0.5 சொன்னா முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒண்டிக்கும். அதுக்கு பிறகு வந்து வெப்பநிலை கூடிக்கொண்டு போகும். வெப்பநிலை கூடிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரும். அதுக்கு பிறகு அதுல இருந்து மறுபடியும் வெப்பநிலை கூடும். இந்த 2 ஸ்ட்ரைட் லைனுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது வந்து அந்த உருகல் நடக்கிற சந்தர்ப்பம், இது வந்து கொதிச்சிற சந்தர்ப்பம். உருகலுக்கு நான் சொன்னேன், அதே மாதிரிதான் இந்த கொதிச்சிற சந்தர்ப்பத்திலே நடக்குது. 100 நீர் 100 கொதிநீராவியாக மாறும் சந்தர்ப்பத்துல வந்து வெப்பநிலை மாற்றம் ஒன்று ஈக்காது. அந்த சந்தர்ப்பத்துல நாங்க வழங்குற வெப்பம் எல்லாம், நாங்க வழங்குற சக்தி எல்லாம் அவத்தை மாற்றத்துக்காக தான் பயன்படுத்தப்படும். அப்ப வந்து நான் எங்க பேச போனது எங்க போறேன்னு பாருங்க. இந்த விஷயங்களை பேசக்கூட நிறைய பேசிடும். ஆனா வந்து எங்களோட கேள்விக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நாங்க இப்போ பார்த்து கொண்டு போவோம். அப்ப வந்து இந்த உலோகங்கள்ல கொதிநிலை உருகுநிலை ஒப்பிட்டதுக்கு நாங்க செய்யற மெத்தட் தான் இந்த உலோக பிணைப்பு வலிமையை வச்சுதான் நாங்க உலோகங்கள்ட்ட உருகுநிலை கொதிநிலையை ஒப்பிடுறேன். அதே நேரம் அல்லுலோகங்கள்ட்ட உருகுநிலை கொதிநிலை ஒப்பிட்டதுக்கு நாங்க பயன்படுத்துற மெத்தட் தான் இந்த துணையான இடைக்கவர்ச்சிகளை பாக்குறேன். அதாவது ஒரு பதார்த்தத்தில துணையான இடைக்கவர்ச்சி விசைகள்ட வலிமையை வச்சுதான் நாங்க அல்லுலோகங்கள்ட உருகுநிலை கொதிநிலையை வந்து ஒப்பிடுறோம். அப்ப அல்லுலோகங்கள்ட உருகுநிலை கொதிநிலையை ஒப்பிடுறதுக்கு வந்து நாங்க பயன்படுத்துறது என்ன? துணையான கவர்ச்சி விசைகளோட வலிமையை தான் நாங்க ஒப்பிடுறோம். துணையான கவர்ச்சி விசைகளின் வலிமையைத்தான் நாங்க வந்து ஒப்பிடுறோம். அப்ப உலோகங்களுக்கு எப்படி பாக்குற? உலோக பிணைப்பு வலிமையை பாக்குற. அல்லுலோகங்களுக்கு துணையான கவர்ச்சி விசைகளோட வலிமையை பாக்குறேன். அப்ப முதலாவது கூட்ட பாருங்க, CH3 கொதிநிலை CH3Cl கொதிநிலையை விட உயர்வானது. சோ இந்த ரெண்டும் வந்து அல்லுலோகங்கள். CH3 CH3Cl அல்லுலோகங்கள். அப்ப அல்லுலோகங்கள கொதிநிலையை பாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யணும்?
இந்த துணையான இடைக்கவர்ச்சி விசைகளோட வலிமையை வந்து ஒப்பிடுவோம். அப்ப இந்த ரெண்டு மூலக்கூறுகள்ல என்னென்ன துணையான இடைக்கவர்ச்சி விசைகள் இரண்டு முதல்ல நாங்க டீகோட் பண்ணுவோம். என்னென்ன ஈரண்டு பார்த்தா தான் அதோட வலிமையை வந்து எங்களுக்கு ஒப்பிடணும் இல்லையா? முதல்ல விஷயங்களை விளங்கணும், அதுக்கு பிறகுதான் அதை ஒப்பிடணும். அப்ப CH3I எடுத்தேன்னு சொன்னா CH3I, அதே மாதிரி CH3Cl இரண்டும் வந்து பங்கீட்டு வலு சேர்வைகள், இரண்டும் பங்கீட்டு வலு சேர்வைகள். அப்ப இதுல கட்டமைப்புகளை வரைஞ்சேன்னு சொன்னா CH3I என்று சொல்லி இதுல கட்டமைப்பு வரும். அதே மாதிரி CH3Cl கட்டமைப்பு வரைஞ்சேன்னு சொன்னா CH3Cl அதுதான் இது ரெண்டுலையும் கட்டமைப்பு. அப்ப இதுல ஒரு கொதிலையே நாங்க ஒப்பிட்டேன்னு சொன்னா முதலாவது பாருங்க, இந்த CH3I பொறுத்த மட்டும் இதுல இருக்கிற துணையான கவர்ச்சி விசைகள் வந்து இந்த இருமுனைவு திருப்புத்திறன், அதாவது இந்த முனைவாக்க முடிகிற தானே கார்பன் அயோடினை பொறுத்த மட்டும் ஒரு முனைவாக்க முடிகிற, கார்பன் ஹைட்ரஜனை பொறுத்த மட்டும் ஒரு முனைவாக்க முடிகிற. அப்ப இந்த ரெண்டு மூலக்கூறுகள்ல முனைவாக்கம் என்ற ஒரு விஷயம் உண்டு இல்லையா? அப்ப முனைவாக்கம் சொன்னா இதுல இருக்கிறது வந்து இருமுனைவு திருப்புத்திறனாய். அப்ப இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில, அதாவது CH3I இடத்துல இருமுனைவு திருப்புத்திறன் நீக்கும், அதே மாதிரி இந்த CH3Cl இடத்துல அந்த இருமுனைவு திருப்புத்திறன் வந்து கட்டாயம் இருக்கும். அப்ப அதுல வலிமையை நாங்க ஒப்பிடணும் இல்லையா? இருமுனைவு திருப்புத்திறன் வலிமையை ஒப்பிடணும். அதுக்கு நாங்க பயன்படுத்துற மெத்தட் தான் இந்த மின்னெதிர் வித்தியாசத்தை பயன்படுத்துறேன். சரியா? மின்னெதிர வித்தியாசத்தை பயன்படுத்துறேன். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த கார்பன் அயோடின் இடையிலான மின்னெதிர் வித்தியாசத்தை விட கார்பன் குளோரின் இடையிலான மின்னெதிர் வித்தியாசம் கூட. இப்ப கார்பன் மின்னெதிர்த்தன்மை வந்து நிலையான ஒரு பெருமானம், இங்கே மையானு கார்பன், இங்கே மையானு கார்பன். உதாரணமா செல்லுமே, கார்பன் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் கிட்டத்தட்ட 2.5 வச்சா குளோரின் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் 3.0 சொல்லி வரும். அயோடின்றது வந்து கிட்டத்தட்ட 2.8 அந்த மாதிரியான ஒரு பெருமானத்தில் இருக்கும். நான் உதாரணமா பெருமானங்கள் போடுறேன், இது சில சந்தர்ப்பங்கள்ல மாறிலும் எனக்கு யாபாமி எடுத்து வச்சு நான் பெருமானம் போடுறேன். இந்த பெருமானங்களை பாடமாக தேவையில்ல, நான் உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக போடுறேன். அப்ப பாருங்க, இந்த வித்தியாசம் வந்து 0.5 ஆயிரும். இந்த மின்னெதிர் வித்தியாசம் 0.5. அப்ப மின்னெதிர் வித்தியாசம் கூட வந்து இந்த CCl பிணைப்புல, அப்ப CCl பிணைப்புல மின்னெதிர் வித்தியாசம் கூடன்றதால இருமுனைவு திருப்புத்திறன் வந்து இந்த CH3Cl வந்து கூடவா இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு மூலக்கூறுகள்ல மீது இன்னமொரு கவர்ச்சி விசை தான் லண்டன் கவர்ச்சி விசை. அப்ப இந்த ரெண்டு மூலக்கூறுகள்ல ரெண்டு பொதுவான கவர்ச்சி விசைகள் அதாவது துணையான கவர்ச்சி விசைகள் முதலாவது விசைத்தான் இருமுனைவு திருப்புத்திறன், இரண்டாவது வந்து இந்த லண்டன் கவர்ச்சி விசை. அப்ப லண்டன் கவர்ச்சி விசையை பார்க்கக்குள்ள நாங்க அந்த லண்டன் கவர்ச்சி விசையை ஒப்பிடுறதுக்கு 3 மெத்தட்ஸை வந்து பயன்படுத்துறேன். முதலாவது வந்து இந்த திணிவை பாக்குற, அடுத்து வந்து பரப்பளவு அதாவது மேற்பரப்பளவை பாக்குற, மூணாவது வந்து அந்த கிளை சங்கிலிகள் ஈரான்னு பாக்குறேன். இந்த கிளை சங்கிலிகளோட பிரயோகம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து கூடுதலாக வந்து வரும். அப்ப முதலாவது என்ன பாக்குற, மூலர் திணிவை பாக்குறேன். அப்ப இவ்விடத்துல வந்து பெரும்பாலும் இதுல மேற்பரப்பளவை நாங்க சமன்னு தான் எடுக்கிறோம். மேற்பரப்பளவை நாங்க பெரும்பாலும் சமன்னு எடுத்து மூலர் திணிவை வச்சு இதுல லண்டன் கவர்ச்சி விசையை நாங்க ஒப்பிடுவோம். அப்ப லண்டன் கவர்ச்சி விசையை ஒப்பிடுறதுக்கு நாங்க பயன்படுத்துற மூலம் என்ன மரணம் சொல்லி பாருங்க, மூலர் திணிவு, மேற்பரப்பளவு. அடுத்து வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நாங்க பாக்குறது தான் இந்த கிளைத்த சங்கிலிகள் ஈரான்னு பாக்குறேன். கிளைத்த சங்கிலிகள் என்னன்னு சொன்னா மேற்பரப்பளவு குறையும், மேற்பரப்பளவு குறைய லண்டன் கவர்ச்சி விசையும் வந்து குறையும். அப்ப லண்டன் கவர்ச்சி விசை மெயினா தங்கிறது ரெண்டுல, மூலர் திணிவு, மேற்பரப்பளவு. மூலர் திணிவு கூடும் சந்தர்ப்பங்கள்ல லண்டன் கவர்ச்சி விசை கூடும். அதே நேரம் மேற்பரப்பளவு கூட அதுல லண்டன் கவர்ச்சி விசை வந்து கூடும். அப்ப இடத்துல பாருங்க, மூலர் திணிவு எதுக்கு கூடன்னு சொல்லி இங்கேயும் CH3 கூட்டம் இங்கேயும் CH3. அப்ப இது ரெண்டு இதுகளோட திணிவும் இதுல திணிவும் சமன் தானே. அப்ப வித்தியாசமாக இந்த அயோடின்லயும் குளோரின்லயும், அப்ப இந்த குளோரின்லயும் அயோடின்லயும் எதுக்கு மூலர் திணிவு கூட, குளோரினை விட அயோடினுக்கு மூலர் திணிவு மிக பெரிய அளவுல கூட இல்லையா. இப்ப எங்களோட எலசன்கள் எடுத்தான்னு சொன்னா குளோரின், புரோமின், அயோடின் அப்படித்தானே வார. அப்ப அதுல வந்து குளோரின் வந்து மேல, அயோடின் வந்து ஆஹாக்கி இல்ல. அப்ப பெரிய மூலர் திணிவு டிஃபரண்ட் ஒன்று. அப்ப மூலர் திணிவை பார்த்தேன்னு சொன்னா CH3I தான் கூட. அப்ப மூலர் திணிவு கூடத்துக்கு லண்டன் கவர்ச்சி விசை வந்து கூடவா இருக்கும். அப்ப இவ்விடத்துல அந்த துணையான கவர்ச்சி விசைகளை ஒப்பிட்டேன்னு சொன்னா இருமுனைவு திருப்புத்திறன் கூடவாகிறது வந்து CH3Cl தான் இருமுனைவு திருப்புத்திறன் கூட. ஆனால் இந்த லண்டன் கவர்ச்சி விசையை ஒப்பிட்டேன்னு சொன்னா CH3Iக்கு CH3Cl விட கூட. அப்ப இவ்விடத்துல எதுக்கு அந்த துணையான கவர்ச்சி விசை கூடன்றது எங்களுக்கு ஒப்பிட கஷ்டம் இல்லையா. அப்ப இவ்விடத்துல பாருங்க, லண்டன் கவர்ச்சி விசையை பார்த்தா எதுக்கு கூட,
இருமுனை திருப்புத்திறனை பார்த்தா இதுக்கு குறவு. அப்ப எது டொமினேட் பண்றாங்க தெரியவும் இல்லையா? சோ இந்த இடத்துல எது டொமினேட் பண்ணணும்னு சொன்னா லண்டன் கவர்ச்சி விசை தான் டொமினேட் பண்ணும். அதாவது இந்த கொதிநிலையில வந்து ஆதிக்கம் கூடவா செலுத்துறது வந்து இந்த லண்டன் கவர்ச்சி விசை ஆயிக்கும். அதனால கொதிநிலை வந்து CH3 ஐக்கு CH3Cl விட கூடுதலாக காணப்படும். CH3Cl விட கூடுதலாக காணப்படும். அப்ப நாங்க கொதிநிலையை ஒப்பிடக்குள்ளே பார்க்கணும் என்னென்ன துணையான கவர்ச்சி விசைகள் ஈரேடு பார்க்கணும். அதுல இருமுனைவு திருப்புத்திறன் ஈர, அதே மாதிரி லண்டன் கவர்ச்சி விசை ஈர, 2 கவர்ச்சி விசைகள் ஈர்ந்தா அதுல எது டொமினேட் பண்றதுன்னு பார்க்கணும். இதுல எதுக்கு ஆதிக்கம் கூடன்னு பார்க்கணும். ஆதிக்கம் கூடினவர் தான் அரசாளுவார். இப்ப இந்த லண்டன் கவர்ச்சி விசை ஒரு அரசனாகவும் இந்த இருமுனைவு திருப்புத்திறன் ஒரு அரசனாகவும் எடுக்குமே. உதாரணம் எங்கட நாட்டை பொறுத்த மட்டும் இவரும் ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட், இவரும் ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட்டா இருந்துச்சுன்னா இவருக்கு வார ஓட்ஸ், அதே மாதிரி இவருக்கு வார ஓட்ஸை வச்சுதான் இவர் அந்த பிரசிடென்ட் ஆகுறன்றது வந்து தீர்மானிக்கப்பட்ட இல்லையா? இவருக்கு கூட ஓட்ஸ் வந்துச்சுன்னா இவர் தான் பிரசிடென்ட் ஆகுவாரு. அதே மாதிரி இவருக்கு கூட ஓட்ஸ் வந்துச்சுன்னா இவர் தான் பிரசிடென்ட் ஆகுவாரு. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த கொதிநிலைன்ற வந்து அந்த அரசன் ஆகிறது தான், அதாவது ஜனாதிபதி ஆகிறது தான் கொதிநிலை என்று சொல்றது. இது ரெண்டுலயும் எவர் கூட ஓட்ஸ் எடுக்கிறன்னு பார்க்கணும். அப்ப இருமுனைவு திருப்புத்திறனை விட லண்டன் கவர்ச்சி விசைக்கு தான் இந்த இடத்துல ஓட்ஸ் கூடவா வர, அதாவது அந்த ஆதிக்கம் கூட வந்து இந்த இருமுனைவு திருப்புத்திறனை விட பாதிப்பு கூடவாக வர வந்து லண்டன் கவர்ச்சி விசையால. அப்ப லண்டன் கவர்ச்சி விசை எதுக்கு கூட? இந்த CH3 ஐக்கு தான் கூட. அப்ப லண்டன் கவர்ச்சி விசை தான் கூடுதலான ஓட்ஸ் எடுக்கிறதால இந்த லண்டன் கவர்ச்சி விசை கூடியது வந்து கொதிநிலை கூடிய பதார்த்தமாக காணப்படுவார். இதை வந்து எங்களுக்கு எங்களோட தியரியில வந்து ஒப்பிடுறது கஷ்டம். இதை வந்து கொதிநிலை பெருமானங்களை வச்சுதான் நீங்க பார்க்கணும். விளங்குதா? இப்ப உதாரணமா இந்த CH3 ஐட கொதிநிலையை CH3Cl கொதிநிலையை வச்சு பார்த்தோன்னு சொன்னா CH3 ஐட கொதிநிலையை தான் கூடுதலாகிற. அதை வச்சு நாங்க முடிவு எடுக்கிற லண்டன் கவர்ச்சி விசை தான் ஆதிக்கம் கூடன்னு சரி. விளங்குதா? இப்ப இடத்துல உங்களுக்கு குழப்பம் மாதிரி இருக்கும். 2 துணையான கவர்ச்சி விசைகள் ஈர, இதுல எது ஆதிக்கம் கூட செலுத்துறன்றத உங்களுக்கு விலை கொடுறது கஷ்டமாயிக்கும். இது மாதிரியான இந்த விதிவிலக்குகளை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பெரும்பாலும் இந்த லண்டன் கவர்ச்சி விசையை விட மற்ற கவர்ச்சி விசைகள் தான் அதாவது ஆதிக்கம் செலுத்துறது வலிமையாக கூட வாய்க்கும். லண்டன் கவர்ச்சி விசைன்றது ஒரு பேசிக்கான விசை தானே. அதே விட அதுக்கு மேல்நீர கவர்ச்சி விசைகள் வந்து கூடுதலான இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய பதார்த்தங்கள் ஆயிக்கும். ஆனா இந்த மாதிரியான சில இடங்கள்ல லண்டன் கவர்ச்சி விசையோட ஆதிக்கம் வந்து கூடுதலாக வரையலும். அதுக்கான ஒரு இந்த எக்ஸெப்ஷன் தான் இந்த இடம். நான் சொல்ற விஷயங்கள் விளங்குதா? இப்ப லண்டன் கவர்ச்சி விசையும் ஐதரசன் பிணைப்பையும் பார்த்தேன்னு சொன்னா வலிமையாக வந்து ஐதரசன் பிணைப்போட வலிமை தான் கூடவா வார. அதே மாதிரி இருமுனைவு திருப்புத்திறனையும் லண்டன் கவர்ச்சி விசையும் பார்த்தேன்னு சொன்னா வலிமையாக வாரது வந்து இருமுனைவு திருப்புத்திறன் கூடுதலானதுக்கு தான் கொதிநிலை கூடவா வார. ஆனா இந்த மாதிரியான சில விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள்ல இருமுனைவு திருப்புத்திறன் கூடவாயிர பதார்த்தங்களுக்கு கூட கொதிநிலை குறைவா வாரதுக்கு சான்ஸ் இல்லை. காரணம் என்ன? இந்த சந்தர்ப்பத்துல லண்டன் கவர்ச்சி விசை தான் ஓவர்டேக் பண்ற. அந்த விஷயங்களை தெளிவாக விளைவிக்கோங்க. அப்ப 2வது ஆன்சர்ல பாருங்க, CH3 கொதிநிலை CH3Cl கொதிநிலையை விட உயர்வானது. அந்த கூற்று சரி. 2வது பாருங்க, CCl பிணைப்பு CI பிணைப்பை விட கூடிய முனைவுத்தன்மை உடையது. அதுவும் சரிதானே. மின்னிதர் வித்தியாசம் கூட முனைவுத்தன்மை வந்து கூடும். அப்ப சரி, ஆனா விளக்கம் இல்லை. இப்ப CH3 ஐட கொதிநிலை CH3Cl கொதிநிலையை விட உயர்வுன்னு சொல்றது சரி. 2வது கூற்றும் சரி. CCl பிணைப்பு CI பிணைப்பை விட கூடிய முனைவுத்தன்மை உள்ளதுன்றது சரி. இந்த கூற்றுக்கு சரி விளக்கம் என்று வரணும் என்று சொன்னா 1வது ஆன்சர் வந்து பிழை ஆகணும் இல்லையா? அப்படின்னு சொன்னா CH3Cl கொதிநிலை CH3I கொதிநிலையை விட அதிகம் என்று சொல்லி வரும். ஆனா அப்படி வாரா? உண்மையான விஷயம் என்ன? CH3I தான் கொதிநிலை கூட. அப்ப இந்த கூற்றுல வந்து சரி விளக்கம் வரணும் என்று சொன்னா 1வது ஆன்சரை அப்படியே வச்சுக்கொண்டு 2வது ஆன்சர்ல நாங்க சில மாற்றங்களை செய்யணும். அதாவது 1வது ஆன்சர் அப்படியே வைங்கோ. CH3I கொதிநிலை CH3Cl கொதிநிலை விட உயர்வுன்றது தானே, அதை அப்படியே வைங்கோ. 2வது கூற்றுல வந்து நீங்க போட்டா சரி, இந்த லண்டன் கவர்ச்சி விசை CH3Iக்கு அதிகம் அப்படின்னு சொன்னா சரி விளக்கம் என்ற 1வது ஆன்சர் வந்து வரும். ஆனா இவ்விடத்துல சரி விளக்கம் வராது. விளங்குதா? நான் சொல்ற விஷயங்களை தெளிவாக விளைவிக்கோங்க. அப்ப 2வது கேள்விக்கு 2வது ஆன்சர் வந்து வரும். 3வது கேள்வியை பாருங்க. அமுக்கம் எந்த அளவு அதிகரித்தாலும் அவதி வெப்பநிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலைகளில் மெய்வாயுக்களை திரவமாக்க முடியாது. 2வது கூற்று, அவதி வெப்பநிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலைகளில் மெய்வாயு மூலக்கூறுகள் உயர் வேகத்தை கொண்டிருப்பதால் மூலக்கூற்றிடைவு கவர்ச்சி விசைகள் காணப்பட மாட்டாது. இது ஒரு பேசிக்கான விஷயம் இல்லையா? 1வது வந்து பாருங்க, அமுக்கம் எந்த அளவு அதிகரித்தாலும் அவதி வெப்பநிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலையில்
மெய்வாயுக்களை திரவமாக்க முடியாது. இப்ப இவ்விடத்திலேயே முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த அவதி வெப்பநிலை என்று சொல்ற விஷயம். இப்ப அவதி வெப்பநிலைன்னா என்னன்னு விலை கொள்ளணுமே. இப்ப அவதி வெப்பநிலைன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை நான் தாரேன். அதுக்கு பிறகு வந்து இந்த கூற்று சரியா பிள்ளையான்றது வரும். அப்ப இந்த அவதி வெப்பநிலையை பொறுத்த மட்டும் அந்த அவதி வெப்பநிலையில நாங்க ஒரு வாயுவுக்கு எவ்வளவு தான் அமுக்கத்தை பிரயோகிச்சாலும் அந்த வாயு வந்து திரவமாக மாறாது. அதுக்குதான் நாங்க அவதி வெப்பநிலைன்னு சொல்றோம். அப்ப இந்த பேர்ல அதுக்கான வரைவிலக்கணம் இல்லை. அவதி வெப்பநிலைன்னு சொன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அதாவது அந்த குறித்த வெப்பநிலையில நாங்க ஒரு வாயுவுக்கு எவ்வளவு தான் அமுக்கத்தை கொடுத்தாலும் அந்த வாயு வந்து திரவமாக மாறாது. அந்த வாயு திரவமாக மாறாது. அதுதான் இந்த முதலாவது கூற்றுல தந்தீர. அமுக்கம் எந்த அளவு அதிகரித்தாலும் அவதி வெப்பநிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலை அவதி வெப்பநிலைக்கு மேல நாங்க எவ்வளவு வெப்பத்தை கொடுத்து அவதி வெப்பநிலைக்கு மேல ஒரு வெப்பத்தை பிரயோகிச்சு அந்த வெப்பநிலையில நாங்க அந்த வாயுக்கு எவ்வளவு தான் அமுக்கத்தை கொடுத்தாலும் அந்த வாயு மூலக்கூறுகள் வந்து திரவமாக வந்து மாறாது. அவதி வெப்பநிலை சொன்னா என்ன? அவதி வெப்பநிலை சொன்னா அந்த வெப்பநிலைக்குரிய லீஸ்ட் அளவு. சரியா? இப்ப அந்த போர்டர் சீரு தானே. இப்ப உதாரணமா அவதி வெப்பநிலை 100 ஆயிருந்தேன்னு சொன்னா 100 பாகைக்கு மேல எந்த வெப்பநிலையும் ஆயிக்கும் அதுதான் வந்து அட வரைவிலக்கணம். இப்ப உதாரணமா செல்லோமே, அந்த 100ன்றதான் வந்து மினிமம் அமௌண்ட். அதுக்கு மேல நாங்க வெப்பத்தை கொடுத்து எவ்வளவு தான் அமுக்கத்தை பிரயோகிச்சாலும் அந்த வாயுவை வந்து திரவமாக்கல. அதே மாதிரி இந்த 100.6 அதே விஷயம் தான் நடக்குது. இந்த 100ன்றது வந்து ஒரு போர்டர் ஒன்றுமே, அந்த வாயுவை வந்து திரவமாக்க முடியாது அப்படின்றதுக்கு ஒரு போர்டர் ஒன்றுமே. அந்த போர்டர் தான் இந்த அவதி வெப்பநிலைன்னு சொல்றேன். இந்த வெப்பநிலைக்கு மேல நாங்க வெப்பநிலை ஈக்கக்கூடாது. இந்த வெப்பநிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலையில அந்த பதார்த்தத்துல வாயு அவத்தைக்கு நாங்க எவ்வளவு தான் அமுக்கத்தை கொடுத்தாலும் அந்த வாயுவை வந்து திரவமாக்க முடியாது. அப்ப முதலாவது கூற்று சரி இல்லையா? முதலாவது கூற்று சரி. இரண்டாவது கூற்றை பாருங்க. அவதி வெப்பநிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலைகளில் மெய்வாயு மூலக்கூறுகள் உயர வேகத்தை கொண்டிருப்பதால் மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசைகள் காணப்படாது. இப்ப இடத்துல வந்து பிழையாகிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசைகள் காணப்படாதுன்னு சொல்றேன். எங்களுக்கு அப்படி காணப்படாதுன்னு சொல்லலாம். அதாவது மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசைகள் புறக்கணிக்கத்தக்கதுன்னு எங்களுக்கு சொல்லலும், ஆனா காணப்படாதுன்னு சொல்றது வந்து பிழை. இடத்துல இந்த கூற்று பிழையாகிறதுக்கான காரணம் என்ன? அவதி வெப்பநிலைக்கு மேற்பட்ட வெப்பநிலைகளில் மெய்வாயு மூலக்கூறுகள் உயர வேகத்தை கொண்டிருப்பதால் மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசைகள் காணப்படாது. மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசைகள் புறக்கணிக்கப்படலாம் என்றது வந்து சரி, ஆனா காணப்படாதுன்னு சொல்றது வந்து பிழை. இப்ப புறக்கணிக்கப்படக்கூடியதுன்றதும் இல்லைன்னு சொல்றதும் வந்து வித்தியாசம் இல்லையா? உதாரணமா என்னன்னு சொன்னா 100 மீட்டரோட பார்க்கக்கூட 1 மில்லி மீட்டரை வந்து எங்களுக்கு புறக்கணிச்சிடும். விளங்குதா? 100 மீட்டரோட ஒப்பிடக்கூட 1 மில்லி மீட்டரை வந்து புறக்கணிச்சிடும். ஆனா அந்த 1 மில்லி மீட்டர் வந்து 1 மில்லி மீட்டர் இல்லைன்னு இல்லை, ஆனா வந்து நாங்க புறக்கணிச்சிடும் இல்லையா? அந்த 100ஓட பார்க்கக்கூட அந்த 1 மில்லி மீட்டர் புறக்கணிச்சிடும். காரணம் என்ன? 100 மீட்டர்ன்றது வந்து பெரிய ஒரு அளவு திட்டம். ஆனா வந்து 1 மில்லி மீட்டர்ன்ற வந்து அந்த 100 மீட்டரை விட எவ்வளவோ சின்ன ஒரு அழகா இல்லையா? அதனால நாங்க அதை புறக்கணிச்சிடறோம். 100 மீட்டரோட ஒப்பிடக்கூட நாங்க 1 மில்லி மீட்டரை புறக்கணிச்சிடறோம். ஆனா அது வந்து இல்லைன்னு செல்லலாம். விளங்குதா? அந்த 1 மில்லி மீட்டரும் ஒரு அளவிடைத்தான். ஆனா அந்த இல்லைன்னு பார்க்காம நாங்க எதை வச்சு பாக்குறோம் அதை வச்சு நாங்க அதை புறக்கணிச்சிடறோம். 100 மீட்டருடன் ஒப்பிடும் போது 1 மில்லி மீட்டர் புறக்கணிச்சிடறோம். ஆனா 2 மில்லி மீட்டரையும் 1 மில்லி மீட்டர் எடுக்கக்குள்ள நாங்க புறக்கணிச்சிடறோம். இல்ல, அது என்ன கூட்டி 3 மில்லி மீட்டர்னு தான் சொல்றேன். உதாரணமா 100 மீட்டரையும் 1 மில்லி மீட்டரையும் எடுத்தேன்னு சொன்னா இதை கூட்டினு சொன்னா நாங்க 100 மீட்டர்னு தான் போடுறேன். இந்த மில்லி மீட்டரை புறக்கணிச்சிடறேன். ஆனா 2 மில்லி மீட்டரை 1 மில்லி மீட்டரையும் கூட்டக்குள்ள நாங்க 1 மில்லி மீட்டரை புறக்கணிச்சேலுமா? ஏலா. காரணம் என்ன? இது ரெண்டும் கிட்டத்தட்ட அன்னளவா சமனான பெருமானங்கள் உள்ளது இல்லையா? 2 மில்லி மீட்டர்ன்றதும் 1 மில்லி மீட்டருக்கும் இடையில ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. அதனால இதை புறக்கணிச்சேலாம். அப்ப இந்த 1 மில்லி மீட்டர்ன்றது வந்து ஈர் இல்லையா? அது யாரோட சேர்றோ அவருக்கு ஏற்ற மாதிரி அது இயல்பு மாறும். அதுதான் இவ்விடத்துல வார. இவ்விடத்துல வந்து மூலக்கூறுடைய கவர்ச்சி விசைகள் காணப்படாதுன்னு சொல்ற. காணப்படாம இல்ல, மூலக்கூறுடைய கவர்ச்சி விசைகள் நலிவாக அல்லது புறக்கணிக்கத்தக்க அளவு வந்து காணப்படும். அப்ப முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று பிழைன்றதால தேர்ட் ஆன்சர் வந்து வரும். நாலாவது கேள்வியை பாருங்க. அயன் சேர்வை ஒன்றில் நீர் கரைதிறன், அயன் சேர்வை ஒன்றின் நீரில் கரைதிறன் அதன் அயன்களின் நீரேற்றல் மற்றும் சாலக வெப்புளுரை மீது தங்கியிருக்கும். இரண்டாவது கூற்று நியம சாலக வெப்புளுரையானது குறித்த அயன்களின் நியம நீரேற்றல் வெப்புளுரைகளின் கூட்டுத்தொகையை விட பெரிதாகையால் அயன் சேர்வை ஒன்றினது நியம கரைசலாக்கல் வெப்புளுரை எப்போதும் புற வெப்பத்துக்குரியதாகும். இது சம்பந்தமான ஒரு டீப்பான நாலேஜ் ஒன்று உங்களுக்கு தேவை.
உதாரணமா நாங்க வந்து ஒரு உப்பொண்டு எடுக்கோமே, XY அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உப்பொண்டு எடுக்கும். சரியா? XY அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திண்ம உப்பொண்டு எடுக்கும். திண்ம உப்பொண்டு எடுக்கும். உதாரணமா சொன்னா இது NaCl உங்களுக்கு எடுக்கணும். நான் உங்களுக்கு உதாரணம் மட்டும் வச்சு உங்களுக்கு சொல்லிக்காரு, நம்ம கொஞ்சம் கூடுதலா விளங்குமே. உதாரணமா NaCl எடுத்தான்னு சொன்னா, NaCl எடுத்தான்னு சொன்னா NaCl திண்மம், NaCl திண்மம். அப்ப வந்து இந்த NaCl திண்மம் கரையக்கொலை, இந்த NaCl திண்மம் கரையக்கொலை Na பிளஸ் ஆகவும், Na பிளஸ் aqueous ஆகவும், Na பிளஸ் aqueous ஆகவும் Cl மைனஸ் aqueous ஆகவும் மாற்றம் அடையும். Cl மைனஸ் aqueous ஆகவும் மாற்றம் அடையும். இதுக்கு தான் நாங்க கரைசலாதல் வெப்ப உருவரைன்னு சொல்றோம். ஒரு திண்ம பதார்த்தம் அயன்களாக மாறும். அதாவது NaCl என்ற திண்மம் Na பிளஸ் aqueous ஆகவும் Cl மைனஸ் aqueous ஆகவும் மாறும். இதுக்கு தான் நாங்க கரைசலாதல் வெப்ப உருவரை அப்படின்னு சொல்றோம். அப்ப இதை நான் போட்டுக்கொள்றேன், டெல்டா H தீட்டா, டெல்டா H தீட்டா சோல் அப்படின்னு போட்டேன். இந்த சோல் என்றது வந்து கரைசலாதல் வெப்ப உருவரை. அதே மாதிரி வந்து இந்த NaCl சாலக வெப்புளுரை எடுத்தான்னு சொன்னா, NaCl சாலக வெப்புளுரை அல்லது சாலக பிரிகை வெப்புளுரைன்னு சொன்னா, எங்களோட சிலபஸை பொறுத்த மட்டும் சாலக வெப்புளுரைன்னு சொல்றது வந்து ஒரு அயன் திண்மத்தை வந்து உடைச்சிறதான் சொல்றேன். சாலகம்னு சொன்னா அந்த சாலகம் உருவாகிறது அல்ல, சாலக பிரிகையத்தான் வந்து அவங்க சாலக வெப்புளுரைன்னு சொல்றாங்க. எங்களோட சிலபஸை பொறுத்த மட்டும் ஈர விஷயம் என்னன்னு சொன்னா அந்த சாலக பிரிகை வெப்புளுரை தான் ஈர. அப்ப உங்களோட கேள்வியில சாலக வெப்புளுரைன்னு ஏதாவது ஒரு பதார்த்தத்தை தந்தான்னு சொன்னா அந்த அயன் திண்மம் வந்து அந்த கேஸ் அயன்களாக மாறுறது. NaCl Na பிளஸ் கேஸ் ஆகவும் Cl மைனஸ் கேஸ் ஆகவும் மாறுறதானே, அதுக்குத்தான் நாங்க சாலக வெப்புளுரைன்னு சொல்றோம். நாங்க நோமலா எங்களோட பழைய சிலபஸ்ல படிச்சது வந்து சாலக வெப்புளுரைன்னு சொன்னா இந்த Na பிளஸும் Cl மைனஸும் சேர்ந்து NaCl உருவாகிறத தான் சாலக வெப்புளுரைன்னு படிச்சிரு. ஆனா இந்த சிலபஸை பொறுத்த மட்டும், எங்களோட புதிய சிலபஸை பொறுத்த மட்டும் சாலக பிரிகை வெப்புளுரை என்றாலும் இந்த சாலக சக்தி அல்லது இந்த சாலக வெப்புளுரை அப்படின்னு சொல்றதும் வந்து இந்த சாலக பிரிகையை தான் சொல்றேன். அதாவது NaCl Na பிளஸ் கேஸ் ஆகும் Cl மைனஸ் கேஸ் ஆகும் மாறுறதை தான் இவங்க சாலக வெப்புளுரைன்னு சொல்றேன். அப்ப இந்த NaCl திண்மம் Na பிளஸ் கேஸ் ஆகவும் Na பிளஸ் கேஸ் ஆகவும் Cl மைனஸ் கேஸ் ஆகவும் மாறுறது தான் வந்து சாலக வெப்புளுரை இருக்கும். அதுக்கு நாங்க ஒரு குறியீடு போடுற டெல்டா H தீட்டா L என்று சொல்லி, அதாவது லட்டிஸ்ன்றதுக்கு தான் நாங்க எல்லுன்னு போடுறோம். அப்ப டெல்டா H தீட்டா எல்லுன்னு சொன்னா சாலக வெப்புளுரை. அடுத்தது தந்தீர நீரேற்றல் வெப்புளுரை இல்லையா? இந்த கேஸ் வந்து ஏக்வஸா மாறுறன்னு சொன்னா நீரேற்றல் நடக்கணும். இந்த கேஸுக்கு நீரேற்றல் நடந்துன்னு சொன்னா தான் ஏக்வஸாக மாறும். அப்ப Na பிளஸ் கேஸ் Na பிளஸ் ஏக்வஸாக மாறுறதுக்கு ஒரு குறித்த வெப்புளுரை ஒன்று தேவை. அதே மாதிரி Cl மைனஸ் கேஸ் Cl மைனஸ் ஏக்வஸாக மாறுறதுக்கு வந்து ஒரு குறித்த நீரேற்றல் வெப்புளுரை வந்து பயன்படுத்தப்படும். அப்ப உங்களுக்கு தெரியும் நீரேற்றல் வெப்புளுரை அப்படின்னு சொல்றது வந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் புறவெப்ப தாக்கமா இருக்கும். விளங்குதா? நீரேற்றல் வெப்புளுரைன்றது வந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் புறவெப்ப தாக்கமாக தான் இருக்கும். அப்ப இந்த ரெண்டும் புறவெப்பமே, Cl மைனஸ் கேஸ் Cl மைனஸ் ஏக்வஸா மாறுறது ஒரு புறவெப்பம். அதே மாதிரி Na பிளஸ் கேஸ் Na பிளஸ் ஏக்வஸா மாறுறதும் ஒரு புறவெப்பம். நாங்க உதாரணமா சொல்லுவோம், இந்த ரெண்டு புறவெப்ப தாக்கங்களையும் கூட்டி, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், அந்த ரெண்டு மைனஸும் கூட்டிப்பட்டாலும் வர பெருமானம் இந்த ரெண்டை விட பெரிய மைனஸ் தான் இருக்கும். உதாரணமா என்னன்னு சொன்னா இது -100 இது -55 சொன்னா இது ரெண்டையும் கூட்டினா வரது இந்த ரெண்டை விட பெரிய பெருமானம் இல்லையா? அப்ப -150 வரும். அப்ப நான் உதாரணமா இது ரெண்டு டைம் கூட்டுத்தொகைய நான் வந்து -y என்று சொல்லி போட்டேன், -y என்று சொல்லி போட்டேன். அதே மாதிரி இந்த சாலக வெப்புளுரைய +x போட்டேன், சாலக வெப்புளுரைய +x போட்டேன். ஏன் பிளஸ் போடுற? சாலக வெப்புளுரைன்னு சொன்னா அது வந்து பிளஸ் பெருமானமா தான் இருக்கும். என்ன சொன்னா ஒரு அயன் திண்மத்தை அயன்களாக உடைச்சிருன்னு சொன்னா நாங்க சக்தியை வழங்கணும் இல்லையா? ஒரு சேர்ந்தீர திண்மம் உண்ட வாயு அயன்களாக மாத்துறதுக்கு நாங்க சக்தியை கொடுக்கணும். சக்தியை கொடுத்தா தான் இந்த அயனிக் திண்மம் வந்து அயன்களாக மாற்றம் அடையும். விளங்குதா? பிரேக் டவுன் ஆகிறதுக்கு நாங்க சக்தியை கொடுக்கணும். சக்தியை கொடுத்தா தான் அது அந்த நாங்க கொடுக்குற சக்தியை உறிஞ்சி அயன்களாக பிரிகை அடையும். அப்ப இந்த டெல்டா HL தீட்டான்றது வந்து பிளஸ் பெருமானம் உடையதா இருக்கும். நான் அதை +x போடுறேன். நீரேற்றல் வெப்புளுரை எல்லா சந்தர்ப்பத்திலையும் மைனஸ்ன்றதால இதை நான் -y போடுறேன். சரியா? அதே மாதிரி இதுல கரைசலாதல் வெப்புளுரை தான் டெல்டா H தீட்டா சோல் என்று போட்டிடுறேன். அப்ப பாருங்க, இந்த டெல்டா H தீட்டா சோல்ட பெருமானம் வந்து +x -y ஆயிக்கும். அப்ப டெல்டா H தீட்டா சோல் அப்படின்னு சொல்றது x -y ஆயிக்கும். அதாவது இந்த எக்ஸைம் y கூட்டினா வர பெருமானம்
இந்த டெல்டா எச் தீட்டா சோலுக்கு சமனாயிருக்கும். அப்ப கூட்டக்கோள் இவரதுல மைனஸ் ஒன்று இருத்தானே, அதனால எக்ஸ் மைனஸ் ஒய்னு போட்டிடும். அப்ப இந்த பெருமானத்துல எது கூடவாயிரோ அதுக்கு ஏற்ப மாதிரி இதுல குறி வந்து வித்தியாசப்படும். உதாரணமா எக்ஸை விட வைட பெருமானம் கூட வாய்ந்தன்னு சொன்னா என் அளவுல, அதாவது அந்த என் அளவுல எக்ஸை விட வை பெருசுன்னு சொன்னா டெல்டா எச் தீட்டா சோல்ன்றது மைனஸ் ஆயிக்கும். வையை விட எக்ஸ் பெருசா இருந்தான்னு சொன்னா இந்த டெல்டா எச் தீட்டா சோல்ன்றது வந்து பிளஸ் பெருமானம் ஆயிக்கும். உதாரணமா சொல்லுவோமே, இந்த எக்ஸ் வந்து 100 ஆகவும் வைன்றது வந்து இதை விட குறைவாகவும் இருந்தான்னு சொன்னா ஒரு 80 இருந்தான்னு சொன்னா இந்த டெல்டா எச் தீட்டா சோல்ன்றது வந்து பிளஸ் 20 ஆயிக்கும். அதே நேரம் இந்த எக்ஸ்ன்றது வந்து குறைவாகவும் y பெரிதாகவும் இருந்தான்னு சொன்னா, உதாரணமா சொல்லுவோமே எக்ஸ் வந்து 80 ஆகவும் y வந்து 100 ஆகவும் இருந்தான்னு சொன்னா இதுல பெருமானம் வந்து -20 ஆயிக்கும். அப்ப இந்த எக்ஸ் வைல எது பெரிதாகிறோ அதுக்கேற்ற மாதிரி இதுல குறி வந்து வித்தியாசப்படும். அப்ப இவ்விடத்துல பாருங்க, அயன் சேர்வை ஒன்றில் நீரில் கரைதிறன் அதன் அயன்களின் நீரேற்றல் வெப்புளுரை மற்றும் சாலக வெப்புளுரை மீது தங்கிக்கும். அது சரிதானே. இந்த டெல்டா எச் தீட்டா சோல் என்றது வந்து டெல்டா எச் தீட்டா எல்லுக்கும் டெல்டா எச் தீட்டா ஹைட்ரேஷன், அதாவது டெல்டா எச் தீட்டா ஹைட்ரேஷன்ன்றதுக்கு நாங்க சொல்றது வந்து இந்த நியம நீரேற்றல் வெப்புளுரைக்கு தான் நாங்க இப்படி போடுறோம். இது ரெண்டையும் கூட்டினா நான் டெல்டா எச் தீட்டா ஹைட்ரேஷன் போடுறேன். இந்த இது ஒரு டெல்டா எச் தீட்டா ஹைட்ரேஷன், இது ஒரு டெல்டா எச் தீட்டா ஹைட்ரேஷன், நான் ரெண்டையும் சேர்த்து பொதுவான ஒரு பேர் போடுறேன், டெல்டா எச் தீட்டா ஹைட்ரேஷன் சேர்த்து. விளங்குதா? அப்ப இந்த டெல்டா எச் தீட்டா சோல் என்றது டெல்டா எச் தீட்டா எல் பிளஸ் டெல்டா எச் தீட்டா ஹைட்ரேஷன் சமனாயிருக்கும். அதாவது இந்த கரைசலாதல் வெப்புளுரைன்றது சாலக வெப்புளுரை பிளஸ் நீரேற்றல் வெப்புளுரையோட கூட்டுத்தொகை சமனாயிருக்கும். அவன் முதலாவது கூற்று சரி. இரண்டாவது கூற்று பாருங்க, நியம சாலக வெப்புளுரையானது குறித்த அயன்களின் நியம நீரேற்றல் வெப்புளுரையின் கூட்டுத்தொகையை விட பெரிதாகையால் அயன் சேர்வை ஒன்றின் நியம கரைசலாக்கல் வெப்புளுரையானது எப்போதும் புற வெப்பத்துக்குரியதாகும். அது எங்களுக்கு கன்ஃபார்மா செல்லலாம். சரியா? அது எங்களுக்கு கன்ஃபார்மா செல்லலாம். எல்லா சந்தர்ப்பத்திலையும் சாலக வெப்புளுரை வந்து நியம நீரேற்றல் வெப்புளுரை விட பெருசின் எங்களுக்கு செல்லலாம். சில சந்தர்ப்பங்கள்ல வந்து நீரேற்றல் வெப்புளுரை வந்து கூடுதலாக வரும். இப்ப இந்த கரைசலாதல் வெப்புளுரைன்றது தானே, இந்த கரைசலாதல் வெப்புளுரை ஒரு பதார்த்தம் வந்து கரைசலாகிறன்னு சொன்னா அதுக்குரிய டெல்டா எஸ் தீட்டா பெருமானம் வந்து பிளஸ் ஆயிக்கும் இல்லையா? ஒரு திண்ணம் கரைசலாக மாறுறேன்னு சொன்னா சுயாதீனத்தன்மை கூடுறேன், அந்த தொகுதியில சுயாதீனத்தன்மை கூடுற. விளங்குதா? திண்மத்தை பொறுத்த மட்டும் மூலக்கூறுகள் எல்லாம் பெக் ஆயிக்கும், ஆனா கரைசலை பொறுத்த மட்டும் மூலக்கூறுகள் இயங்கக்கூடியதா இருக்கும். அப்ப ஒரு நெருக்கமான இடத்துல, உதாரணமா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ ஒரு சின்ன ரூமுக்குள்ள வச்சிருந்ததை விட ஒரு பெரிய ரூமுக்குள்ள 50 ஸ்டூடெண்ட்ஸை வச்சேன்னு சொன்னா லேசா அவங்களுக்குள்ள மூவ் பண்ணிடும் இல்லையா? 50 பேரை பக் பண்ணி ஒரு சின்ன ரூமுக்குள்ள வச்சா அவங்களுக்கு அசையலாமிக்கும். அதுதான் இந்த திண்மம்னு சொல்றது. ஆனா கரைசல் வரக்கூட என்ன நடக்குதுன்னு சொன்னா அதே 50 பேர் தான் ரூம் வந்து பெருசா மாறுற. அப்படி பெருசா மாறக்கூட என்ன ஏழும் ஆகுற, கொஞ்சம் ஃப்ரீயா மூவ் ஆகலும் இல்லையா? அந்த 50 பேருக்கும் கொஞ்சம் கைகால நீட்டாவாலும் மேலுமா இருக்கும், ஸ்பேஸ் ஒன்று கிடைச்சிட. அப்ப திண்மத்திலிருந்து எக்வஸா மாறக்கூட டெல்டா எஸ் தீட்டான்றது வந்து பிளஸ் ஆக மாறும், அதாவது சுயாதீனத்தன்மைன்றது கூடும். அப்ப ஒரு பதார்த்தத்துல கரைசலாதல் வெப்புளுரைன்றது ஒரு ஒரு பதார்த்தத்துல கரைசலாதல் வெப்புளுரைய நாங்க தெரியாண்டு வச்சோமே, அந்த டெல்டா எஸ் தீட்டான்றது வந்து பிளஸ் ஆயிக்கோ மேலும் மைனஸ் ஆயிக்கோ மேலும். ஆனா இந்த டெல்டா எஸ் தீட்டான்றது வந்து எப்போதும் மைனஸா தான் இது. என்ன சொன்னா திண்ணம் கரைசலா மாறன்னு சொன்னா எப்போதும் டெல்டா எஸ் தீட்டா மைனஸ். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஒரு பதார்த்தம் சுயாதீனமாக கரையிறன்னு சொன்னா, உதாரணமா நாங்க NaCl நீர்ல போட்டோன்னு சொன்னா அது வந்து சுயாதீனமா கரையிற இல்லையா? அந்த சோடியம் குளோரைடு உப்புன்றத நாங்க நீர்ல போட்டோன்னு சொன்னா அந்த அறை வெப்பநிலையிலே அந்த சோடியம் குளோரைடு வந்து கரையுது. அப்ப அறை வெப்பநிலையில கரையிறன்னு சொன்னா அந்த தாக்கத்துக்குரிய கிப் சக்தி எப்படி இருக்கும்? நான் முதலாவது கேள்வியில சொன்னேன் இல்லையா, ஒரு தாக்கம் சுயாதீனமாக நடக்கிறேன்னு சொன்னா கிப் சக்தி மைனஸ் ஆயிக்கும். சரியா? அப்ப கிப் சக்தி மைனஸ் ஆயிக்கணும் சொன்னா டெல்டா ஜி வந்து மைனஸ் ஆயிக்கணும், டெல்டா ஜி வந்து மைனஸ் ஆயிக்கணும். சரி, இந்த டெல்டா எஸ் வந்து பிளஸ், டெல்டா எஸ் தீட்டா பிளஸ் டெல்டா ஜி மைனஸ் ஆயிக்கணும். அப்ப ஒரு பதார்த்தம் வந்து சுயாதீனமாக கரையிறன்னு சொன்னா டெல்டா ஜி மைனஸ். அப்ப ஒரு பதார்த்தம் கரையிறன்ற போல எப்போதும் டெல்டா எஸ் பிளஸ். அப்ப டெல்டா ஜி மைனஸ் டெல்டா எஸ் பிளஸ் சொன்னா கட்டாயம் இந்த டெல்டா ஹெச்ன்றது வந்து மைனஸ் ஆயிக்கணும். விளங்குதா? டெல்டா ஹெச்ன்றது வந்து கட்டாயம் மைனஸ் ஆயிக்கணும். அது ஏன்னு சொன்னா நான் உங்களுக்கு திரும்ப இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள், இதெல்லாம் கூட விளங்கப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்தா உங்களுக்கு இதுகள் விளங்காம போகப்படாது, எல்லாத்தையும் விளக்கணும்னு முறை அடிக்கும். அப்ப டெல்டா ஜி தீட்டா சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். உதாரணமா இந்த டெல்டா ஹெச் வந்து பிளஸ் ஆயிருந்தான்னு சொன்னா டெல்டா ஹெச் பிளஸ் மைனஸ்
வெப்பநிலையை வந்து நாங்க டீன் எடுக்கோம், டெல்டா எஸ்ஸும் வந்து பிளஸ் இல்லையா, டெல்டா எஸ் வந்து பிளஸ். இப்ப டெல்டா எஸ் வந்து பிளஸ், அப்ப இதுவும் பிளஸ் இது மைனஸ் இல்லையா, இது பிளஸ், இந்த டெல்டா எஸ் டீட்டா வந்து பிளஸ், இது ரெண்டும் பெருக்கினா வர்றது வந்து மைனஸ். அப்ப வந்து எங்களுக்கு வந்து இப்ப ஒரு தாக்கம் வந்து சுயாதீனமாக நடக்கிறன்னு சொன்னா டெல்டா ஜி வந்து மைனஸ் பெருமான முடியாதா இருக்கும். அப்ப ஒரு தாக்கத்துல டெல்டா எஸ் பிளஸ் ஆகவும் இந்த டெல்டா எஸ் வந்து பிளஸ் ஆகும் சொன்னா அந்த தாக்கம் சுயாதீனமாக நடக்கணும் சொன்னா வெப்பநிலை வந்து கூடுதலா இருக்கணும். ஆனா என்ஏசியில பொறுத்த மட்டும் சாதாரணமாக அரை வெப்பநிலையிலே அது வந்து கரையிற. அப்ப வந்து அதுல டெல்டா எஸ் டீட்டா கட்டாயம் மைனஸா இருக்கணும். இப்ப டெல்டா எஸ் டீட்டா மைனஸா இருந்தா தான் இந்த டெல்டா ஜி டீட்டா ஸ்மூத்தா மைனஸா வரும் இல்லையா. இப்ப டெல்டா எஸ் டீட்டாவும் மைனஸ், இது ரெண்டும் பிரிக்கப்பட்ட வார பெருமானமும் மைனஸ். அப்ப மைனஸும் மைனஸும் கூட்டிப்பட்டான்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த பெருமானமும் மைனஸா வரும். அப்ப நான் இந்த என்ஏசியில வச்சே செல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு லேசா விளைக்கொள் எழுமன்றதுக்கு தான். உப்ப நீர்ல கரைச்சது சொன்னா சுயாதீனமாக அது கரையுது, சுயாதீனமாக கரையிறன்னு சொன்னா டெல்டா ஜி மைனஸ். அதே மாதிரி டெல்டா எஸ் வந்து ஆல்வேஸ் பிளஸ், எந்த உப்பா இருந்தாலும் அது கரையிறதுக்கான டெல்டா எஸ் டீட்டான்றது வந்து பிளஸ் ஆகிக்கும். அப்ப சுயாதீனமாக நடக்கிற தாக்கம் ஒன்றுல டெல்டா ஜி மைனஸ் டெல்டா எஸ் பிளஸ் சொன்னா அரை வெப்பநிலை அந்த தாக்கம் நடக்கிறன்னு சொன்னா கட்டாயம் டெல்டா எச்ன்றது வந்து மைனஸ் ஆயிக்கணும். அப்ப இவ்விடத்துல வந்து இந்த கரைசலாதல் வெப்புள்ளுரைன்றது வந்து எப்போதும் புறவெப்பத்துக்குரிய தந்தீரே, அது எப்போதும் புறவெப்பமாய்க்கணும்ன்ற அவசியம் ஒன்று இல்லை. இப்ப சில உப்புக்களீர அந்த உப்புக்களை வந்து வெப்பமேற்றினா தான் கரையிற சரியா. உதாரணமா வந்து அந்த நாங்க இனோர்கானிக்ல படிச்சிட அந்த ஈயத்துல ஏலைட்டுக்கள், அந்த மாதிரி ஏலைட்டுக்களை வந்து நாங்க வெப்பமேற்றினா வந்து கரையும். உதாரணமா வந்து இப்ப PbCl2 அல்லது PbI2 எடுத்தேன்னு சொன்னா, இப்ப PbI2 வந்து நாங்க சாதாரணமாக குளிர்ந்த வெப்பநிலையில போட்டேன்னு சொன்னா, குளிர்ந்த வெப்பநிலையில நீர்ல போட்டோன்னு சொன்னா அது வந்து கரையாது. அதுக்கு நாங்க வெப்பமேற்றுக்குள்ளே வந்து அந்த பதார்த்தம் வந்து கரையும். PbI2 அப்படின்ற ஒரு உப்பு இருதானே, அந்த உப்புக்கு நாங்க வெப்பத்தை கொடுக்கக்குள்ளே வந்து கரையும். கரைஞ்சிட்டு அதை குளிர்விச்சக்குள்ளே பொண்ட ஊசிகளாக படியும் சொல்லி நாங்க படிச்சுக்கிறோம். சோ அந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் நாங்க வெப்பநிலையை கூட்டினா தான் அந்த பதார்த்தம் கரையிற இல்லையா. சோ அந்த மாதிரி இடங்கள்ல என்ன நடக்கிற டெல்டா எஸ்டீட்டா வந்து பிளஸ் ஆயிக்கும். ஆனா எல்லா உப்புக்களிடதும் எல்லா உப்புக்களிடதும் கரைசலாதல் வெப்புரை பிளஸ் செல்றது பில என்று சொன்னா, இப்ப இந்த எக்ஸ் வந்து சிறிதாகவும் y பெரிதாகவும் இருந்தான்னு சொன்னா, எக்ஸ் விட y பெரிதாக இருந்தான்னு சொன்னா இந்த டெல்டா எஸ்டீட்டா சோல்ன்றது வந்து மைனஸ் ஆயிக்கும். ஆனா எக்ஸ் பெரிதாகவும் y சிறிதாகவும் இருந்தான்னு சொன்னா டெல்டா எஸ்டீட்டா சோல்ன்றது வந்து பிளஸ் ஆயிக்கும். அப்ப வந்து எங்களுக்கு இந்த நிபந்தனைகள் எப்படி இருன்னு தெரியும். இப்ப சாலக வெப்புளுரைன்றது வந்து குறைவா இருந்தான்னு சொன்னா கரைசலாதல் வெப்புளுரை மைனஸ் ஆயிக்கும். சாலக வெப்புளுரை வந்து நீரற்ற வெப்புளுரை கூடவா இருந்தான்னு சொன்னா அந்த கரைசலாதல் வெப்புளுரை பிளஸ் ஆயிக்கும். அப்ப கரைசலாதல் வெப்புளுரை வந்து பிளஸ் ஆயிக்கும் மேலும் மைனஸ் ஆயிக்கும் மேலும், அதனால இந்த ரெண்டாவது கூற்றுப்பில. அப்ப கரைசலாதல் வெப்புளுரை வந்து எப்போதும் புறவெப்பம் தந்தீரே, நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். இந்த எப்போதும் அதே மாதிரி எல்லா சந்தர்ப்பங்களிலும் என்ற வார்த்தைகள் வந்தான்னு சொன்னா அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி ஒரு நிமிஷம் யோசிக்கும். அப்ப இந்த ரெண்டாவது கூற்றுப்பில, முதலாவது கூற்று சரி. அயன் சேர்வை ஒன்று நீரில் கரைதிறன் நீரேற்றல் வெப்புளுரையிலும் சால வெப்புரையிலும் தங்கியிருக்கும் என்றது சரி. அப்ப முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று பிழைன்றதால மூணாவது ஆன்சர் வந்து வரும். நாலாவது கேள்விக்கு மூணாவது ஆன்சர் வந்து வரும்.